ஹலோ வாசக நெஞ்சங்களே, இது உங்க ஷியாஏஎஸ். என்னோட கதைய என் குரல்ல கேட்க எல்லாரும் ரெடியா? நேரம் தாழ்த்தாம கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அதை மட்டும் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் என் காதல் டாக்டர் இந்த கதையோட 20 அத்தியாயங்களை நாம கேட்டிருக்கோம். கேட்காதவங்க வேகமா போய் என் சேனல்ல பிளேலிஸ்ட் கொடுத்திருக்கேன், கேட்டுட்டு வந்துடுங்க. இப்போ அடுத்த 10 அத்தியாயங்களை கேட்போமா? அத்தியாயம் 21, கல்லூரியின் முதல் நாள். அவளை அருள்குமரன் அழைத்து வந்து கல்லூரிக்கு சற்று தள்ளியே இறக்கிவிட்டான். அதற்கு மேல் போனால் அன்றே அவர்களின் உறவு வெளிப்பட்டு விடும் என்று எண்ணியவன், இங்கிருந்து அதோ தெரியுதுல அந்த கேட், அதுக்குள்ள போ, உள்ள போய் கிளாஸ் தேடி போயிடுவல்ல என்று கேட்க அவள் என்று தலையை ஆட்டினாள். அவள் இறங்கிய பிறகு, எப்படியும் ஃபர்ஸ்ட் டே ஓரியன்டேஷன் தான் இருக்கும், சோ அது எங்க நடக்குதுன்னு கேட்டுப்போ என்று அவன் சொல்ல அவளும் சரி என்று கூறினாள். இமைகளை படபடவென அடித்துக்கொண்டு அவள் இறங்க, சௌந்தர்யா என்று அழைத்தான் அருள்குமரன். என்று அவள் திரும்பி பார்க்க அவன், ஆல் தி பெஸ்ட், ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ என்றான். இம்முறை இதழ்களில் பெரிய சிரிப்பு பிறக்க, தேங்க்ஸ் என்றாள் சௌந்தர்யா. அந்த சிரிப்பு அவன் மனதிலும் சிறு சிலிர்ப்பை தர அவள் கேட்டிற்குள் நுழைவதைக் கண்டு அங்கிருந்து காரை எடுத்துக்கொண்டு மருத்துவமனை நோக்கி கிளம்பினான். அவளும் உள்ளே செல்ல அங்கே பலரும் அவளைப் போல புதிதாக வந்திருந்தனர். யோசனையுடன் நடந்து சென்றவளின் தோளை ஒருவர் தட்ட திரும்பி பார்த்தாள். அங்கே நின்றிருந்த பெண் ஒருத்தி, ஹாய், இங்க எம்பிபிஎஸ் ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ் எங்க இருக்கு என்று கேட்க, சௌந்தர்யா, நானும் அதைத்தான் தேடிட்டு இருக்கேன் என்றாள். எதிரே இருந்த பெண் உடனே உற்சாகமாக, ஐ, நீயும் ஃபர்ஸ்ட் இயரா? நானும் தான், வா சேர்ந்து தேடுவோம் என்று அவள் கையை பிடித்துக் கொண்டு முன்னே நடக்கத் தொடங்கினாள். தயக்கத்துடன் சௌந்தர்யாவும் அவளை தொடர ஒரு நொடி நின்ற அந்த பெண், ஆமா, உன் பேரை நான் கேட்கவே இல்லையே, உன் பேர் என்ன என்று கேட்டாள். என் பேரு சௌந்தர்யா, உங்க பேரு என்று கேட்க அந்த பெண், என் பேரு மீரா என்றாள். பார்க்க குள்ளமாக சற்று பருமனாக டெடிபியர் போல இருந்த அந்த பெண்ணை பார்த்தவுடன் சௌந்தர்யாவிற்கு மிகவும் பிடித்திருந்தது. நான் சென்னை, நீ எங்க இருந்து வர? ஹாஸ்டலா? பார்த்தா ஊரு மாதிரி தெரியுது என்று மீரா சொல்ல சௌந்தர்யா ஒரு நொடி யோசித்து விட்டு பின்னர், சென்னை தான், ஹாஸ்டல் இல்ல என்றான். ஊரு பேரு சொல்றதுக்கே இவ்வளோ யோசிக்க கூடாது சவுண்ட் என்றால் அந்த மீரா. சௌந்தர்யா விழிக்க, அதானே உன் பேரு, ஷார்ட் ஆக்கிட்ட என்று மீரா சிரிக்க சௌந்தர்யாவும் சிரித்தாள். இருவரும் ஒரு சீனியரை பிடித்து கேட்க அந்த பெண், ஆடிட்டோரியம் போங்க என்று கை காட்டி விட்டு போக மீராதான் சௌந்தர்யாவை கையை பிடித்து அழைத்துக் கொண்டு போனாள். அவர்கள் அந்த சீனியர் குறிப்பிட்ட இடத்தை கண்டுபிடித்து உள்ளே சென்று அமர்ந்துவிட சௌந்தர்யாவிற்கு அந்த கூடமே சற்று பிரம்மாண்டமாகத்தான் இருந்தது. அவ்வளவு பெரிய கூடங்களை அவளுடைய மாவட்டத்தில் கூட அவள் பார்த்தது இல்லை. அனைத்தையும் அவள் சுற்றி பார்த்து கொண்டிருக்க, சென்னை தான் சொல்ற, ஆனா எல்லாம் புதுசா பாக்குற மாதிரி பாக்குற என்று மீரா கேட்க சௌந்தர்யா, இல்ல, நான் ஊருதான், ஆனா இப்ப ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி சென்னை வந்துட்டோம், அதான் சென்னைன்னு சொன்னேன் என்று சமாளிக்க மீரா, சரி சரி என்றாள். உன் கட் ஆஃப் எவ்வளவு என்று மேலும் மேலும் கேள்விகளை அவள் அடுக்கிக் கொண்டே போக சௌந்தர்யாவும் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்லிக் கொண்டே வந்தாள். அதே வேளை அந்த அரங்கமும் முழுதாக நிறைந்து கொண்டே வந்தது. முதலிலும் இல்லாமல் கடைசியிலும் இல்லாமல் நடுவில் அவர்கள் அமர்ந்திருக்க அவர்களுடைய கல்லூரியின் டீன் பல ஆசிரியர்களுடன் உள்ளே வந்தார். அனைவரும் எழுந்து நிற்க எப்படியும் அந்த அரங்கத்தில் ஒரு 500 மாணவர்களுக்கு மேல் இருந்திருப்பார்கள். சௌந்தர்யாவும் எழுந்து நிற்க வந்து நின்ற டீன் ஹரிகிருஷ்ணன் முதலில் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். அதற்கு பின் அவர்களுக்கு பாடங்கள் எடுக்கும் மருத்துவர்கள் வந்து தாங்கள்தான் ஆசிரியர்கள் என்று ஒவ்வொருவராக தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டனர். நீ படிக்கிற பொண்ணு, அதான் எல்லாரையும் கவனிக்கிற என்று மேடையை பார்த்திருந்த சௌந்தர்யாவை பார்த்து மீரா சொன்னாள். சௌந்தர்யா அதற்கு, எனக்கும் உனக்கும் கட் ஆஃப் 11 மார்க் தான் வித்தியாசம் என்று சொன்னான்.
மீரா, அதுக்கிடையில எத்தனை ரேங்க் வித்தியாசம் இருக்கு தெரியுமா என்று கேட்க, சௌந்தர்யா சரி சரி அங்க பாரு என்று மேடையை காட்ட, அப்போதும் மேடையில் பேசிக் கொண்டுதான் இருந்தனர். கல்லூரியின் விதிகளை மேடையில் இருந்த ஒரு ஆசிரியை பேசிக் கொண்டிருக்க, மீரா சட்டென்று சௌந்தர்யாவை சீண்டினாள். சௌந்தர்யா என்னாச்சு என்று மீராவிற்கு மட்டும் கேட்கும் குரலில் கேட்க, மீரா மேடையின் கீழே பார்த்தபடி, அங்கே பாரு அந்த குல்ஃபிய என்று ஒரு திசையை காட்டி சொன்னாள். சௌந்தர்யா அவள் காட்டிய திசையில் திரும்பி பார்க்க, அங்கே அருள்குமரன் நின்றிருந்தான். ஆள் சூப்பரா தெரியல என்று மீரா கேட்டுக்கொண்டிருக்க, சௌந்தர்யா அவனையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். அதே நேரம் மேடையில் அவன் வந்ததை கவனித்த அவர்களுடைய டீன் ஹரிகிருஷ்ணன் அவனை பார்த்து சிரிக்க, அவனும் மெல்லச் சிரித்தான். அடுத்து அந்த நிகழ்வின் தொகுப்பாளினி மைக்கை பிடித்து, நம்ம காலேஜோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு இங்க பேச வர போறாரு. இங்க MBBS முடிச்சு அமெரிக்கால மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு திரும்ப நம்ம நாட்டுல தான் வேலை செய்யணும்னு வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சிட்டு இருக்காரு இவர். இந்தியாவின் தலை சிறந்த நியூரோ சர்ஜன்கள்ல இவரும் ஒருத்தர். சென்னை மெடிக்கல் காலேஜ்ல நீங்க ஒர்க் பண்றது எங்களுக்கு ரொம்ப பெருமை சார். டாக்டர் அருள்குமரன், நீங்க எங்களோட சில வேர்ட்ஸ் ஷேர் பண்ணணும் என்று அந்த பெண் அவனை பார்த்து கூறினார். அவனும் அவளிடத்தில் தலையை அசைத்து விட்டு மேடை ஏறி வந்து போடியத்தில் நின்றான். அந்த பெண் அவனை கண்ட விதத்தை சௌந்தர்யா தெளிவாக கவனித்தாள். அப்படியே சுற்றி பார்க்க அந்த அரங்கத்தில் இருந்த பல பெண்களும் அருள்குமரனைத்தான் ஆசையாக பார்த்து கொண்டிருந்தனர். ஏனோ அவர்களின் பார்வை சௌந்தர்யாவின் மனதில் சிறிய நெருடலை தந்தது. அவன் பேசத் தொடங்க நெருடல் அனைத்தும் மறந்து அவனையே அவள் ஆச்சரியமாக பார்க்க தொடங்கினாள். அவன் மருத்துவன் என்பது அவள் அறிந்த ஒன்றே. ஆனால் அவனுடைய அறிவை அவர்கள் புகழ்ந்ததும் அவனுக்கு கொடுத்த மரியாதையையும் பார்க்க அவனுடைய இன்னொரு பக்கத்தை பார்ப்பது போல இருந்தது. அதிலும் அவனை பற்றி தான் இன்னும் அறிந்து கொள்ள பல விஷயங்கள் இருக்கிறது என்றும் நினைத்து கொண்டாள். அவள் யோசனையில் இருக்க மீரா அவளை குலுக்கி, பாரடி அவர் பேசுறாரு என்று சொல்ல சௌந்தர்யா மேடையில் தன் கவனத்தை திருப்பினாள். அவனும் புதிதாக சேர்பவர்களுக்கு தன் வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு கீழே இறங்கி சென்று விட்டான். மீண்டும் சென்று அவன் பாரதியின் அருகே நிற்க சௌந்தர்யாவின் பார்வை மட்டும் அவன் மீதே நிலைத்திருந்தது. அன்றைய நாள் வகுப்புகள் எங்கிருக்கிறது என்று பார்த்து புத்தகங்களை பெறவே சரியாக போய்விட அன்றைய நாள் முடிவில் எப்படி வீட்டிற்கு போவது என்று யோசித்தாள் சௌந்தர்யா. மீரா அவள் அருகே வந்து, நீ எப்படி போவ என்று கேட்க அவள் திருவென விழித்தாள். வெளியே வந்திருக்க சௌந்தர்யா செல்போனை எடுத்து கையில் வைத்திருந்தாள். அது சரியாக அந்த நேரம் பார்த்து சினுங்க எடுத்து பார்த்தாள். எமர்ஜென்சி, பிஸி, பஸ் பிடிச்சு வீட்டுக்கு போயிடு என்ற குறுஞ்செய்தியுடன் பேருந்து எண்களையும் குறிப்பிட்டு அனுப்பியிருந்தான் அருள்குமரன். என்ன கேர்ள் பதிலே சொல்லாம நிக்கிற என்று மீரா கேட்க சௌந்தர்யா பஸ்ல போகணும் என்றாள். சரி வா, நானும் உன் கூட பஸ் ஸ்டாப் வரைக்கும் வரேன். எங்க அப்பாவை அங்க வந்து பிக் பண்ணிக்க சொல்றேன் என்று கூறி அவளும் நடக்க இருவரும் பேருந்து நிலையம் வந்து சேர்ந்தனர். சொல்லு, உங்க வீட்டுல எத்தனை பேரு என்று மீரா கேட்க சௌந்தர்யா 2 என்றாள். சிஸ்டரா பிரதரா என்று மீரா கேட்க சௌந்தர்யா ஐயோ மொத்தமா 2 பேரு தான், எனக்கு சிஸ்டர் பிரதர் எல்லாம் இல்ல என்றாள். ஓ, அப்பாவா அம்மாவா என்று மீரா கேட்க சௌந்தர்யா தயக்கத்துடன் மாமா என்றாள். ஓ, அப்பா அம்மா இல்லையா, சாரி, உங்க மாமா தான் பாத்துக்கிறாரா, கிரேட், உனக்காக இவ்வளவு பண்றாரே என்று அவளே ஒரு விதமாக புரிந்து கொள்ள தப்பித்தோம் என்று எண்ணினாள் சௌந்தர்யா. தன் பேச்சிலிருந்து அவளை திசை திருப்ப எண்ணிய சௌந்தர்யா, உங்க வீட்டுல எத்தனை பேரு என்று கேட்டாள். எங்க வீட்டுல நான் ஒரே பொண்ணுதான், அப்பா அம்மாக்கு செல்லமா இருந்திருக்கணும், ஆனா அப்படி இல்ல, 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். உங்க மாமா எப்படி என்று மீரா கேட்க பெருமூச்சு விட்ட சௌந்தர்யா அருள்குமரனை நினைத்து பார்த்தாள். கோவக்காரர் தான், ஆனா நல்லவர் என்றாள். அப்போ அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் இல்லன்னு சொல்லு என்று பேசிக் கொண்டிருந்த போதே ஒரு கார் வந்து நின்றது. அந்த காரை கண்டதும் பேசுவதை நிறுத்திய மீரா, சரி சவுண்ட், நாளைக்கு பார்க்கலாம், எங்க அப்பா வந்துட்டாரு,
முன்னாடியே வந்துட்டா எனக்கு சீட்டு போடு, இல்லனா நான் சீட்டு பிடிக்கிறேன் என்று கூறிவிட்டு கார் வந்து நின்ற அடுத்த நொடி கதவை திறந்து கொண்டு உள்ளே போனாள். அத்தியாயம் 22. ஜீனியஸ். சௌந்தர்யா அன்று வீடு வந்து சேர அவள் எதிரே வந்த வைஷாலி, எங்க போயிருந்த சௌந்தர்யா, காலையில இருந்து காணோம் என்று கூறினாள். காலேஜ் கக்கா, மெடிசின் ஜாயின் பண்ணிட்டேன் என்று அவள் சொல்ல, வைஷாலி, சூப்பர்பா, சொல்லவே இல்லையே நீ, எந்த காலேஜ் என்று ஆர்வமாக கேட்டாள். அவள் பதிலுக்கு சென்னை மெடிக்கல் காலேஜ் தான் என்றாள். வைஷாலி அதற்கு சூப்பர் சூப்பர் என்று சொல்ல, சௌந்தர்யா கதவை திறந்து கொண்டு உள்ளே செல்ல போக, வைஷாலி, ஒரு நிமிஷம் நில்லு, அங்கதானே குமர அண்ணனும் வேலை செய்யறாரு என்று கேட்க, சௌந்தர்யா ஆமாம் என்று தலையை ஆட்டினாள். அப்படி போடு, புருஷன் கூட வீட்டுல மட்டும் இல்ல, அங்கேயும் ஒன்னா இருக்கணும்னு அவர் வேலை செய்யற இன்ஸ்டிடியூஷன்ல ஜாயின் பண்ணிட்டியா என்று வைஷாலி சிரித்து கேட்க, சௌந்தர்யா, ஐயோ இல்லக்கா, அவர் ஹாஸ்பிட்டல்ல இருப்பாரு, நான் காலேஜ்ல இருப்பேன், வேற வேற இடம், பார்க்க வாய்ப்பே இல்லை என்று அவசரமாக கூறினார். வைஷாலி அதற்கு சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் வேணும்னா அண்ணன் கிட்ட சொல்லி உன் காலேஜுக்கு வந்து பாடம் எடுக்க சொல்லவா என்று மேலும் அவளை கேலி செய்தாள். அதை கேட்டு சிரித்த சௌந்தர்யா, சும்மா இருங்கக்கா என்று கூறிவிட்டு உள்ளே சென்றாள். அவளுக்கு அவளுடைய கணவனின் திறமை மற்றும் தொழில் குறித்து கூட பெரிதாக எதுவுமே தெரியாது என்று தெரிந்தால் வைஷாலி என்ன நினைப்பாள் என்று நினைத்து பார்த்தாள். பெருமூச்சுடன் தன் அடுத்த வேலைகளை பார்க்க தொடங்கினாள் சௌந்தர்யா. அன்று இரவு மிகவும் நேரம் கழித்து அருள்குமரன் வர அவள் டைனிங் டேபிளில் அவனுக்காக காத்திருந்தாள். அவனை கண்டதும் அவள் உணவு அனைத்தையும் எடுத்து வைக்க, அவன் இல்ல வேண்டாம், பசி இல்ல என்று நேராக அறையை நோக்கி நடந்தான். சாப்பிடுங்க என்று அவள் சொல்ல, அவன் வேண்டா சொல்றல, வேண்டாம் என்றான். குரலில் லேசான எரிச்சல். அவள் அப்போதும் விடாமல், மணி 11 ஆச்சு, பசி இல்லையா என்று கேட்க, அவன் மூடில்ல என்றான் சற்று அவசரமான குரலில். அவள் சரி என்று கூறி அனைத்தையும் எடுத்து வைக்க போக மேசையின் மீது பார்வையை திருப்பினான் அருள்குமரன். அனைத்து உணவுகளும் தீண்டப்படாமல் இருப்பது போல தோன்ற, நீ சாப்பிட்டியா என்று கேட்டான். அவள் இல்லை என்று தலையை ஆட்ட, அவன் நெற்றியை கீறி, குளிச்சு ட்ரெஸ் மாத்திட்டு வரேன், எடுத்து வை, சாப்பிடலாம் என்றான். அவள் முகம் மலர்ந்து தலையை ஆட்ட, அவன் கவனித்தாலும் எதுவும் சொல்லாமல் அறைக்கு சென்றான். அரை மணி நேரம் கழித்து மீண்டும் வந்து அமர்ந்தவன் மௌனமாக சாப்பிட்டான். அவள், இன்னைக்கு நீங்க நல்லா பேசுனீங்க, நீங்க அவ்வளவு பெரிய ஜீனியஸ்னு எனக்கு தெரியாது என்று சொல்ல, ஏற்கனவே கடுகடுவென இருந்த அவன், அமைதியா சாப்பிடு, சும்மா நச்சு நச்சுன்னு பேசிட்டே இருக்காத என்றான். அவனுடைய வார்த்தைகளில் சட்டென கண்களில் கண்ணீர் நின்றது அவளுக்கு. மேலும் எதுவும் சொல்லாமல் அவளும் சரி என்று தலையை ஆட்டிவிட்டு உண்ணத் தொடங்கினாள். அதற்கு மேல் அவனும் எதுவும் பேசாமல் போக அவளும் மௌனமாகவே உண்டு எழுந்தாள். அவனுடைய அதட்டலில் இருந்த பசி அனைத்தும் எங்கோ பறந்துவிட 2 வாய் உணவை மட்டும் திணித்து எழுந்து கொண்டாள். அவனும் ஏதோ ஒன்று என்று இரவு உணவை முடித்து எழுந்து போக தட்டிலேயே கையையும் கழுவி சென்றிருந்தான். பொதுவாக அவன் உண்ட தட்டை அவனே கழுவி எடுத்து வைத்து விடுவான். என்ன ஆனது என்று கேட்க வேண்டும் என்று தோணினாலும் அவன் கோபம் பயத்தை தர சமையல் அறையில் நின்றவள், என்ன சொல்லிட்டான், நல்லா பேசினாருன்னு தானே சொன்னேன், அதுக்கு முகத்தை காட்டுறாரு, எப்ப சிரிப்பு வரும் எப்ப கோபம் வரும்னு கண்டுபிடிக்கிறதே பிரச்சனையா இருக்கு, நானா பேசினதுதான் தப்பு, நான் பேச போறதில்ல, அவரே பேசட்டும் என்று புலம்பியபடி பாத்திரங்களை துலக்கி விட்டு வர அவனுடைய அறை கதவு மூடப்பட்டிருந்தது. அதை பார்த்து அவளுக்கு கண்கள் இன்னும் கலங்கிட எதுவும் சொல்லாமல் தன்னுடைய அறைக்கு சென்று படுத்துக் கொண்டாள். வாழ்வில் இதுவரை பலரின் திட்டுக்களை பரிசாக பெற்றிருக்கிறாள். ஆனால் அவை எதுவும் அவனுடைய முகசுளிப்பு தந்த வலியை தரவில்லை. தலையணையில் தண்ணீரை கரைத்தவள் நள்ளிரவில் உறங்கியிருந்தாள். மறுநாள் காலை அவள் கல்லூரிக்கு புறப்பட
அவளுடைய சிவந்த முகத்தில் வீங்கி இருந்த கண்கள் முன்தினம் அவள் அழுததை அப்பட்டமாக காட்டியிருந்தது. அருள்குமரன் எழுந்து குளித்து முடித்து வர டைனிங் டேபிளில் உணவை எடுத்து வைத்த சௌந்தர்யா அவனை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. அவன் சௌந்தர்யா என்றழைக்க என்று மட்டுமே சொன்னால் அவன் கண்களை சந்திக்காமல், அழுதியா என்று அவன் கேட்க, இல்லை என்று தலையாட்டினாள் சௌந்தர்யா. வாயை திறந்து பதில் சொல்லு என்று அவன் சொல்ல, அவள் இல்லங்க என்று எங்கோ பார்த்து கொண்டு சொன்னான். அப்புறம் ஏன் இப்படி கண்ணு வீங்கி இருக்கு என்று அவன் கேட்க, அவள் தூங்கல, அதனாலதான், நீங்க உங்க வேலையை பாருங்க என்று சொல்லிவிட்டு சமையல் அறையில் நுழைய போக அவன் அவளுடைய கையை பிடித்து சாரி என்றான். சற்றென்று கண்களில் கண்ணீர் மீண்டும் குளம் கட்ட விரல்களை கொண்டு துடைக்க முயன்றான். நேத்து வேலையில கொஞ்சம் டென்ஷன், அதனாலதான் உன்கிட்ட கோபமா பேசிட்டேன் என்று அருள்குமரன் சொல்ல அவள் எதுவும் சொல்லாமல் திரும்ப போனாள். அவன் என்னடி என்றான். நான் பேசின உங்களுக்கு நச்சா இருக்குல்ல என்று அவள் அழ, அவன் இல்லடி, நீ பேசினா நச்சு இல்ல, நான் தான் நச்சு மூட்ல இருந்தேன், நான் உன்கிட்ட காட்டியிருக்க கூடாதுதான், சாரி என்று கூறி அவள் இரு கைகளையும் பிடித்துக் கொண்டான். நீங்க அப்படி என்கிட்ட முகத்தை காட்டாதீங்க, மத்தவங்க திட்டினா தெரியல, நீங்க கொஞ்சம் கோவப்பட்டா கூட மனசு ஒரு மாதிரி ஆயிடுது என்று அவள் சொல்ல, சௌந்தர்யாதான் பேசுவதா என்று ஆச்சரியமாக பார்த்து நின்றான் அருள்குமரன். அவள் அவனிடம் மனம் விட்டு பேசுவது அவனுக்கும் பிடித்திருக்க, இனி அப்படி பேச மாட்டேன் சரியா? நேத்து ஒரு எமர்ஜென்சி கேஸ், சின்ன பையன் ஒருத்தன் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டான், அதனாலதான் நேத்து ஈவினிங் நான் அவனை கூட்டிட்டு வரல. நானும் விக்கியும் தான் அவனை ஆப்ரேட் பண்ணோம், காப்பாற்ற முடியல, சின்ன வயசு, அதான் ஒரு மாதிரி ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. இதுல நீ வேற வந்ததும் ஜீனியஸ் அது இதுன்னு சொல்ல கோவம் வந்துடுச்சு. என் லைன்ல சாவு ரொம்ப அதிகமா இருக்கும், எனக்கும் தெரியும், ஆனா ரொம்ப சின்ன பையன், அதான் மனசு வருத்தமா போச்சு என்று விளக்கமாக சொல்ல அவள், சாரிங்க, உங்க சூழ்நிலை தெரியாம நான் வேற என்று முன்தினம் தான் சற்றும் கவனமின்றி நடந்து கொண்டதை நினைத்து தன் மன்னிப்பை கூறினாள். அவன் பரவாயில்ல விடு, இனிமே நான் கோவப்பட மாட்டேன், ஒருவேளை என்னைக்காவது இந்த மாதிரி ஆனா நான் மூடு இல்லைன்னு சொன்னா நீ புரிஞ்சுக்குவோம் என்று சொல்ல அவள் வேகமாக சரி என்று தலையை ஆட்டினாள். அவன் சென்று தன் கோட்டை எடுக்க போக அவள் அங்கேயே நின்றிருந்தாள். அறைக்குள் செல்லும் முன் வாசலில் நின்றவன், எப்பவும் ஃபர்ஸ்ட்ல உட்காரு, நடுவுல உட்காராத என்று கூறிவிட்டு சென்றான். அவள் புரியாமல் நிற்க அவன் அறைக்குள் சென்று விட்டான். அவன் சென்ற 2 வினாடிகளுக்கு பின் தான் முன்தினம் அவளை அவன் அந்த 500 பேருக்கு மத்தியிலும் கவனித்திருக்கிறான் என்று அவளுக்கு விளங்கியது. அவள் சிரிக்க அவனும் கோட்டை எடுத்துக்கொண்டு வந்தான். இருவரும் கல்லூரிக்கு புறப்பட அவளை விட்டு அவனும் மருத்துவமனைக்கு சென்றான். மருத்துவமனைக்குள் நுழைந்ததும் அவன் எதிரே வந்த பாரதி, என்ன அதிசயம், நேத்து எமர்ஜென்சி கேஸ் டெத்துல முடிஞ்சதுன்னு கேள்விப்பட்டேன், பொதுவா அப்படி ஆனா அடுத்த ஒரு 3 நாளைக்கு உன் முகம் சோகமா இருக்குமே, இன்னைக்கு என்ன முகத்துல இந்த ஒளிவட்டம் என்று கேட்க அருள்குமரன் ஒன்னும் இல்லையே என்றான். இருவரும் பேசிக்கொண்டே வர எதிரே விக்னேஷும் வந்து சேர்ந்து கொண்டான். விக்கி என்கிற விக்னேஷ் அருள்குமரனுடன் நரம்பியல் அறுவை சிகிச்சை பிரிவில் மருத்துவராக பணிபுரிபவன். இருவரும் ஒரே துறையில் இருந்தாலும் பெரிதாக எதையும் பேசிக்கொள்ள மாட்டார்கள். தொழில்முறை உறவோடு நிறுத்திக் கொள்வான் அருள்குமரன். அவன் இயல்பு அதுதான் என்று விக்னேஷும் அவனை விட்டுவிட்டான். என்ன டூட், என்ன பேசிட்டு வரீங்க என்று விக்கி கேட்க வழக்கம் போல பாரதி, என் பொண்டாட்டி கதை தான் விக்கி, நீ சொல்லு, அப்புறம் உன் லவ் ஸ்டோரி எல்லாம் எப்படி போகுது என்று கேட்க அவன், ஸ்டோரி நிறைய இருக்கு, லவ்ல கேக்குறியா என்று சிரித்து சொன்னான். அப்படியே அருள்குமரனிடம் திரும்பி, அருள் நேத்து போனதை பார்த்து இன்னைக்கு ரொம்ப அப்செட்டா இருப்பேன்னு நினைச்சேன் என்று அவனும் அதையே சொல்ல, அருள் நத்திங், நான் எப்பவும் போல இருக்கேன் என்று கூறி அவனுடைய அறைக்கு சென்றான். உள்ளே சென்றவன் முதலில் செல்போனை எடுத்து முன் கேமராவில் தன் முகத்தை பார்த்து கொண்டான். சோகமா இல்லையா என்று கேட்டவனின் இதழ்களில் மெல்லிய புன்னகை இருந்தது. அத்தியாயம் 23. மாற்றம் அவசியம். சௌந்தர்யா கல்லூரியில் சேர்ந்து
அன்றுடன் 3 மாதங்களுக்கு மேல் ஆகியிருந்தது. ஆரம்பத்தில் ஆசிரியர்கள் எடுத்த பாடங்கள் சற்று கடினமாக தோன்றினாலும் ஒரு வாரத்தில் எளிதில் புரிந்து கொள்ளவும் பாடங்களை தொடரவும் ஆரம்பித்திருந்தாள். அருள்குமரன் அனுப்பிய ஆங்கில வகுப்புகளும் அதற்கு உதவ அவளுக்கு கல்வி எளிதாகத்தான் இருந்தது. ஆனால் உடனிருந்த மாணவர்களுடன் பழகுவதுதான் சற்று கடினமாக இருந்தது. மீராவை தவிர யாரும் அவளிடத்தில் பேச முயற்சிக்கவில்லை. அவளும் ஆரம்பத்தில் பேசவும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அதே நிலை போக போக இல்லை. அவளுக்கும் சில நேரங்களில் தனிமை வெறுப்பை தந்தது. அவளிடம் அனைவரும் பேசாமல் இருக்க 2 காரணங்கள் இருந்தன. 1, அவள் கிராமத்திலிருந்து வந்தது. 2, அவள் நன்றாக படிப்பது. 2ஆம் காரணம் அவளை பெரிதாக வருத்தவில்லை என்றாலும் முதல் காரணம் அவளை காயப்படுத்ததான் செய்தது. பெரிதும் பணக்காரர்களின் பிள்ளைகள் மற்றும் வேற்று மாநில பிள்ளைகள் மட்டுமே அங்கு படிக்க அவர்களுடன் கலப்பதே அவளுக்கு கடினமாக இருந்தது. சிலர் அவள் இருக்கும் பொழுதே ஜாடை மாடையாக அவளை கேலி பேச அவள் மௌனமாகத்தான் இருந்தாள். மீராதான் அவர்களிடத்தில் அவ்வப்போது எதிர்த்து சண்டை போடுவாள். எல்லாம் அந்த அக்ஷரா பண்ற வேலை, நீ அவ பேசுறதெல்லாம் காதுல வாங்காத, நான் பாத்துக்கிறேன் என்று மீரா சொல்ல, சௌந்தர்யா, எனக்கு அதெல்லாம் எந்த பயமும் இல்ல, அவங்க எல்லாம் பேசலன்னா என்ன, நீ பேசுறல்ல அது போதும் மீரா என்றாள். இல்ல சவுண்ட், நீ ஆளு எப்படி என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாம அவங்க எப்படி இப்படி உன்கிட்ட பேசாம இருக்கலாம், எனக்கு பிடிக்கல என்று சொன்ன மீராவை பார்க்கத்தான் அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அங்கிருந்த பெரும்பாலானோர் பணத்தை வைத்து உடனிருந்தவரை மதிப்பிட மீரா மட்டுமே அந்த வித்தியாசங்கள் எதையும் கண்டுகொள்ளாமல் அவளிடம் பழகினாள். வகுப்பில் இருந்த அனைவரும் பணக்காரர்கள் என்று குறிப்பிட்டு விட முடியாது. ஆனால் அனைவரும் ஏதோ ஒரு வகையில் அக்ஷராவிற்கு பயந்தவர்கள்தான். அக்ஷராவிற்கு பிடிக்காதவர்களிடமிருந்து அனைவரும் விலகி இருக்க இம்முறை அக்ஷராவிற்கு பிடிக்காதவர்கள் பட்டியலில் முதலில் இருந்தது சௌந்தர்யாதான். அதனாலேயே அனைவரும் அவளிடத்திலிருந்து விலகி இருக்க அவளையும் அது மெல்ல மெல்ல பாதிக்க தொடங்கி இருந்தது. அக்ஷரா என்று குறிப்பிட்ட அந்த மாணவி மாநகரத்தில் இருந்த ஒரு பெரிய ஜவுளி நிறுவனரின் 2ஆம் மகள். பள்ளியில் அனைத்து இடங்களிலும் 1ஆம் மாணவியாக திகழ்ந்த அவளுக்கு கல்லூரியில் சௌந்தர்யா தொல்லையாக போனாள். வகுப்பில் நடந்த முதல் தேர்விலேயே அவளுக்கு 1ஆம் இடம் பறிபோக அதை நேரடியாக காண்பிக்க முடியாமல் வேறு விதங்களில் காட்டி சௌந்தர்யாவை அடக்கி வைக்க நினைத்தாள் அக்ஷரா. அவ லேட்டா வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்ததுக்கு சண்டை போடுறா லூசு மாதிரி, அவ தானே சீக்கிரம் வந்திருக்கணும் என்று மீரா சில நாட்களுக்கு முன்னர் நடந்த சண்டையை மீண்டும் மசை போட, சௌந்தர்யா, விடுடி, அது எப்பவும் முடிஞ்சது என்று சொல்ல, மீரா, இருந்தாலும் நீ அவளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சை விட்டுருக்க கூடாது என்று வருந்தி விட்டு திரும்பினாள். அதே நேரம் மீராவிற்கு அந்த வகுப்பிலேயே மிகவும் பிடித்தவன் வகுப்பிற்குள் வந்து கொண்டிருந்தான். தீபக் டி என்று மீரா சிரிக்க, சௌந்தர்யா தலையை அசைத்து மேசையில் இருந்த தன் புத்தகத்தை பார்த்து படிக்க தொடங்கினாள். அவன் அழகா இருக்கால என்று மீரா கேட்க, சௌந்தர்யா அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவன் அழகாகத்தான் இருந்தான். ஆனாலும் அருள்குமரன் போல இல்லை என்று தோன்ற அவள், எனக்கு தெரியலடி, உனக்கு பிடிச்சிருந்தா போய் பேசு என்று சொல்ல, மீரா, எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என் தோலை தனியா உரிச்சு தொங்க விட்டுடுவார் என்றாள். அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த ஆசை என்று சௌந்தர்யா மெலிதாக சிரித்து கேட்க, மீரா, உனக்கு இந்த ஆசையெல்லாம் இல்லையாடி என்று கேள்விக்கு கேள்வியை விடையாக கொடுத்தாள். சௌந்தர்யா யோசித்து பதில் சொல்லும் முன் அவர்களை கடந்த அக்ஷரா, அவ முகத்தை யாரு முதல்ல பாக்க போறா, என்ன வச்சு வாரி ஆயா மாதிரி இருக்கா என்று கடந்து போக அவர்களை சுற்றி இருந்த மாணவர்கள் சிரித்தனர். மீரா உடனே பொறுக்காமல், அக்ஷரா, ரொம்ப அதிகமா பேசுற என்று மேலும் பேச போக அவளை கைப்பிடித்து தடுத்தாள் சௌந்தர்யா. வேண்டாம் மீரா என்று சௌந்தர்யா கூற, மீரா, இப்படியே ஊம மாதிரி இரு, எல்லாம் அப்புறம் உன் கையை விட்டு போகதான் போகுது என்று கோபத்தில் சொல்லிவிட சௌந்தர்யாவின் முகம் வாடியது. நீ எழுந்து என் கூட வா என்று மீரா அவளை அழைத்துக் கொண்டு வெளியே போக சௌந்தர்யா மௌனமாக அவளை பின்தொடர்ந்தாள். இப்ப எதுக்கு அழற, நீ படிப்பாளி, நிறைய படிக்கிற, இந்த வீக் டெஸ்ட்ல கூட நீதான் ஃபர்ஸ்ட், அதனாலதான் அவ அவ்வளவு கடுப்பா இருக்கா, அதை இப்படி எல்லாம் காட்டுறா, நீ பேசாம இருந்தா அவ எதுவும் பேசிட்டேதான் இருப்பா என்று மீரா சொல்ல, சௌந்தர்யா,
என்ன பேச சொல்ற என்று கேட்டாள். மீரா உடனே, நீ இந்த ஊருக்கு வந்துட்ட, இந்த ஊருக்கு ஏத்த மாதிரி மாறினாதான் என்ன என்று கேட்க சௌந்தர்யா அவளை புரியாமல் பார்த்தாள். ஒண்ணு நீ அவளை எதிர்த்து பேசணும், இல்ல அவளை எதிர்த்து நிக்கணும். நீ பேசுறது கஷ்டம், எனக்கே தெரியும். அவளை எதிர்த்து நிப்போமா என்று அவள் புதிய உத்வேகத்துடன் கேட்க சௌந்தர்யா அதை எப்படி பண்றது என்று பாவமாக கேட்டாள். மீரா உடனே, அக்கா என்ன சொல்றனோ அதை நீ அப்படியே செய்யணும் என்று சொல்ல சௌந்தர்யா தலையை மட்டும் ஆட்டினாள். அவள் பின்னர் தன் திட்டத்தை சொல்லி முடிக்க சௌந்தர்யா, இதெல்லாம் பண்ணிதான் ஆகணுமா என்று கேட்டாள். மீரா உடனே, நீ இனி இந்த ஊர்ல தானே இருப்ப என்று கேட்க யோசித்த சௌந்தர்யா, ஆமா என்றாள். அப்ப நீ மாறிதான் ஆகணும் என்றாள் மீரா. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுடி, நானே அப்படியே எல்லாம் முடிவெடுக்க முடியாது என்று சௌந்தர்யா கூற மீரா, அப்ப உங்க மாமா கிட்ட கேட்க போறியா என்று கேட்டாள். சௌந்தர்யா ஆமாம் என்று தலையை ஆட்ட, இவ ஒருத்தி எதை சொன்னாலும் வீட்டுல கேட்கணும்னு, நான் எல்லாம் என் வீட்டுக்கு தெரியாம எவ்வளவு பண்ற தெரியுமா என்று கேட்க சிரித்த சௌந்தர்யா, எது இந்த கேன்டீன்ல ஐஸ்கிரீம் வாங்கி தின்றது, அப்புறம் சமோசா வாங்கி தின்றதெல்லாம் சொல்றியா என்று கேட்க மீரா, சவுண்டு, உனக்கு கூட சவுண்டு வருது என்றாள். அன்று மாலை வழக்கம் போல பஸ் பிடித்து வீடு வந்து சேர்ந்த சௌந்தர்யா வைஷாலியை தேடி சென்றாள். வைஷாலி அவளுடைய மகனை உறங்க வைத்து விட்டு வர, அக்கா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் என்றாள். சொல்லு சௌந்தர்யா, என்ன என்று அவள் கேட்க சௌந்தர்யா, அக்கா என்ன பார்த்தா ஊர்ல இருந்து வந்த பொண்ணு மாதிரி தெரியுதா என்று கேட்டாள். சிரித்த வைஷாலி, ஆமா, ஆளை பார்த்தா அப்படி தெரியல, போட்டிருக்க டிரெஸ் அப்புறம் உன் மேக்கப் எல்லாம் தான் நீ ஊருன்னு காட்டுது என்றாள். சௌந்தர்யா ஓ என்று தலையை ஆட்ட வைஷாலி, ஏன் அண்ணன் எதுவும் சொன்னாரா என்று கேட்க சௌந்தர்யா, அக்கா அவர் அப்படியெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாரு என்று கூறினாள். வைஷாலி, அண்ணனுக்கு அப்ப நீ எப்படி இருந்தாலும் பிடிக்கும் போல என்று கூற பெருமூச்சு ஒன்றை மட்டும் விட்டாள் சௌந்தர்யா. அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போதே வைஷாலியின் கணவன் வந்து விட, சரிக்கா நான் கிளம்புறேன் என்று எதிரே வந்த வைஷாலியின் கணவனை நிமிர்ந்து கூட பார்க்காமல் வீட்டிற்கு ஓடினாள் சௌந்தர்யா. அன்று இரவு அருள்குமரன் வந்ததும் அவனிடத்தில் மீரா பேசியது குறித்து கூறி அவனிடம் அனுமதியை பெற எண்ணினாள். அவனும் வந்து சேர டைனிங் டேபிளில் உணவை எடுத்து வைத்தவள் அவன் குளித்து ஆடை மாற்றி வர காத்திருந்தாள். அவன் வந்து அமர அவளுடைய முகத்தில் இருந்த ஆர்வத்தை அவனும் கவனித்தான். இப்போதெல்லாம் அவனிடம் என்ன வேண்டும் என்றாலும் மனதில் சிந்தனை செய்து கேட்பதா வேண்டாமா என்று குழப்பாமல் அவளை கேட்கத் தொடங்கியிருந்தாள். இன்னைக்கு காலேஜ் எப்படி போச்சு? இன்னும் அக்ஷரா பிரச்சனை பண்றாளா என்று அருள் கேட்டான். அன்று நடந்தவற்றில் அக்ஷரா அவளுடைய முகத்தை பற்றி கூறியது வரை சொன்னவள் பின்னர் ஒரு நொடி தயங்கி, நான் அழகா இல்லையாங்க என்று கேட்டாள். அவன் அதற்குள் சாப்பிட்டு முடித்து தட்டை எடுத்துக்கொண்டு எழ அவளை நின்று ஒரு முறை பார்த்தான். அவனுடைய கண்கள் அவளுடைய முகத்தை ஆராய அவன் என்ன சொல்லுவான் என்கிற ஆர்வம் அவளிடத்திலும் மேலிட்டது. உனக்கு நல்ல போன் ஸ்ட்ரக்சர் இருக்கு, எப்படியும் பேபி ஃபேஸ் மாதிரியும் தெரியுது, உன் முகத்துல எல்லாம் சரியா இருக்கு, கோல்டன் ரேஷியோ மேட்ச் ஆகிற ஃபேஸ் உனக்கு என்று சொல்ல அவள், இப்போ நல்லா இருக்குன்னு சொல்றாரா இல்ல இல்லன்னு சொல்றாரா என்று யோசிக்க தட்டை கழுவி வைத்து விட்டு வந்தவன், யூ லுக் குட், அடுத்தவங்க சொல்றதை யோசிக்காத என்று சர்வசாதாரணமாக கூறிவிட்டு போனான். அவன் சொன்னதில் சிரித்தவள் அவனிடம் கேட்க வந்ததை மறந்திருந்தாள். பின்னர், நல்லா இருக்குன்னு அவரே சொல்றாரு, அப்புறம் என்ன, இப்படியே இருப்போம் என்று நினைத்துக் கொண்டாள். அத்தியாயம் 24. அவனுக்கு பொருத்தமான பெண். அதற்கு பின் மீரா அதை பற்றி பேசினாலும் சௌந்தர்யா, அதெல்லாம் வேண்டாம் மீரா என்று சொல்லிவிடுவாள். ஆனால் அவளே, நான் என்ன மாத்திக்கணும் என்று கேட்கும் நாள் வரும் என்று அந்த நொடியில் எதிர்பார்க்கவில்லை. அப்படியே நாட்கள் கடக்க மீரா ஒரு நாள் வேகமாக வகுப்பிற்கு வந்தாள். அவள் முகத்தில் இருந்த பிரகாசத்தை கண்ட சௌந்தர்யா, என்னாச்சு என்று கேட்க மீரா, சொல்றேன், நீ எப்ப வந்த என்று கேட்டாள். இப்பதான் வந்து உட்கார்ந்த என்று சௌந்தர்யா சாதாரணமாக சொல்ல
மீரா, ஓ, ஒரு நிமிஷம் லேட்டா வந்திருந்தா காலேஜ் வாசல்ல நடந்ததை நீ பார்த்திருக்கலாம் என்றாள். அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்று புரியாத சௌந்தர்யா, என்ன ஆச்சுன்னு சொல்லு மீரா என்று கேட்க, மீராவும் நம்ம குல்ஃபி இருக்கார்ல என்று கூற, சௌந்தர்யா ஆர்வமாக ஆமா என்றாள். அவர் இப்பெல்லாம் நம்ம காலேஜ் பக்கம் அடிக்கடி வரார் என்று மீரா கூற, லேசாக அதிர்ந்த சௌந்தர்யா, அதுக்கு என்ன இப்போ என்று கேட்டாள். அதுக்கு ஒண்ணும் இல்ல, ஆனா சிலர் அந்த வாய்ப்பை இப்ப யூஸ் பண்ணிக்கிறாங்க என்று மீரா சொல்ல, சௌந்தர்யா லேசான பதற்றத்துடன் கொஞ்சம் தெளிவா சொல்லுடி என்றாள். உனக்கு என்ன அவர் கதையில இவ்வளவு ஆர்வம் என்று அவள் கேட்க, சௌந்தர்யா, அதெல்லாம் இல்ல, நீ சொல்ல வந்த கதை ஆர்வமா இருந்துச்சேன்னு கேட்டேன். எனக்கு என்ன அவர் மேல இருக்கு என்று கேட்க, மீரா, சரி விடு, இதை கேளு, அவருக்கு ஒரு சீனியர் இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணான் என்று சிரித்து சொல்ல, சௌந்தர்யா முகம் அடுத்த நொடி சட்டென்று வாடியது. மீரா கவனிப்பதற்கு முன் சுதாரித்த சௌந்தர்யா, யார் அந்த சீனியர் என்று வேகமாக கேட்டாள். மீரா அதற்கு, எனக்கு ஆள் யாருன்னு தெரியல, பசங்க சிலர் அந்த ப்ரப்போசல வீடியோ எடுக்கிறத பார்த்தேன், எப்படியும் நம்ம காலேஜ் இன்ஸ்டா அக்கவுண்ட்ல போஸ்ட் பண்ணிருப்பாங்க, இரு தேடி காட்டுறேன் என்று தேடியபடி, அந்த சீனியர் எவ்வளவு அழகா இருந்தா தெரியுமா என்று கூற, சௌந்தர்யா, அவர் பதிலுக்கு என்ன சொன்னாரு என்று கேட்டாள். அவளுக்கு தேவைப்பட்டது அது ஒன்றுதானே. அவரா கண்டுக்காம போயிட்டாரு என்றாள் மீரா. அப்போதுதான் மனம் நிம்மதி கொள்ள சௌந்தர்யா சோகம் விலகி மெல்ல சிரித்தாள். மனுஷன் கார்ல இருந்து இறங்க கூட இல்ல, அந்த சீனியர் செம்ம அழகா இருந்தா, அவதான் காலேஜ் பியூட்டியாம், ஆனா அவளையே கண்டுக்காம போயிட்டாரு அவரு. தோ இத பாரு என்று அந்த காணொலியை காட்ட, அதில் மீரா சொல்லியதை போல அழகான ஒரு பெண் அவனுடைய கார் முன்னர் தன்னுடைய இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு இறங்கி சென்றாள். அவன் அவளைக் கண்டு கண்ணாடியை இறக்க, அவள், டாக்டர், நான் உங்களை ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்ககிட்ட எப்படி வந்து பேசுறதுன்னு தெரியல என்று சொல்ல, 2 வீலரை எடுத்தா I'll go to hospital என்றான் அருள்குமரன், மனதில் கொஞ்சம் கூட கருணை இல்லாமல். அந்த பெண் அப்போதும் விடாமல், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லவே இல்லையே என்று சற்று இழுவையாக கேட்க, அவன், 3rd இயர் தானே நீ, போய் படி, ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் என்று கூறிவிட்டு கண்ணாடியை உயர்த்தினான். அப்படியே அவன் கூலர்ஸ் அணிவதும் அந்த காணொளியில் தெரிய, மீரா, குல்ஃபி செம்ம ஆள் இல்ல என்று கேட்க, சௌந்தர்யா பதில் சொல்லாமல் தலையை மட்டும் ஆம் என்று ஆட்டி நமட்டு சிரிப்பு சிரித்தாள். அவளுடைய அழகு கணவன் அவன் என்கிற எண்ணம் மனதில் ஓடியது. அதற்குள் மீரா, ஏ சவுண்ட், இங்க பாரு என்று கடந்த ஆண்டின் ஒரு காணொலியை காட்ட, அதிலும் ஒரு அழகான பெண் அவளுடைய கணவனிடத்தில் காதலை சொல்லிக் கொண்டிருந்தாள். அதை போல 6-7 காணொளிகளை மீரா காட்ட சோர்ந்து போனாள் சௌந்தர்யா. குல்ஃபிக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்கும் போலவே, அவரை முதல்ல நம்ம அக்ஷரா கண்ணுல இருந்து காப்பாத்தணும் என்று சொல்ல, சௌந்தர்யா இம்முறை இன்னும் அதிர்ந்து, ஏன் என்று கேட்டாள். ஆமா, இந்த காலேஜ்ல அழகழகா இருக்க பசங்க எல்லாம் அவ பின்னாடி சுத்துறாங்க, அப்ப அவ யார் பின்னாடி சுத்துவா? அவளை விட அழகா இருக்கவங்க பின்னாடி தானே. அப்படி பார்த்தா நம்ம குல்ஃபி தான் அவளுக்கு சரியா இருப்பான்னு தோணுது என்று சொல்ல, சௌந்தர்யா, நீயே வாய வைக்காதடி, பழிச்சு தொலைய போகுது என்றாள். மீரா உடனே, அவங்களுக்குள்ள பத்திக்கிட்டா உனக்கு என்னடி என்று கேட்க, அவள் என்ன சொல்வாள் பாவம். அவன் மீது அவளுக்கு இருப்பதே எந்தவித உணர்வு என்று இன்று வரை புரியவில்லை. இதில் அவன் மனதில் யாரும் இருக்கிறார்களா என்று எல்லாம் யோசிக்க கூட அவளிடத்தில் துணிச்சல் இல்லை. ஒன்னும் இல்ல என்று சோர்ந்து போய் சௌந்தர்யா சொல்ல, மீரா, அவருக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும் என்று கேட்டு அவனை பற்றிய ஆராய்ச்சியில் இறங்கினாள். காதுகளை கூர்மையாக்கி, அவருக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும் என்று சௌந்தர்யா கேட்க, யோசித்த மீரா, US ரிட்டன் இல்ல, நல்ல மாடர்ன் பொண்ணுதான் லவ் பண்ணுவார்னு நினைக்கிறேன் என்று சொல்ல, சௌந்தர்யாவிற்கு இருந்த சிறிய நம்பிக்கையும் கரைந்து போனது. என்றோ காதல் வரும் என்று அவன் சொல்லியது நினைவில் இருந்தாலும் இன்று காதல் இல்லைதானே என்று நினைத்தவள், விதியே என்று நொந்து கொண்டாள். இருப்பினும் மன அமைதிக்காக,
மாடர்ன் பொண்ணுதான் பிடிக்கும்னு எப்படி சொல்ற என்று சௌந்தர்யா கேட்க, மீரா அப்படிதான் இங்க கமெண்ட்ஸ்ல பேசிட்டு இருக்காங்க என்றாள். அதற்குள் வகுப்பிற்குள் ஆசிரியர் வந்துவிட வேகமாக செல்போனை எடுத்து பைக்குள் வைத்தாள் மீரா. அன்று மதியம் போல சௌந்தர்யா மீரா இருவரும் கேன்டீனில் அமர்ந்திருக்க அங்கே வந்தான் தீபக். நேராக அவர்களுக்கு எதிரே வந்து அமர்ந்தவன், ஹே கேர்ள்ஸ், இந்த சாட்டர்டே என் பர்த்டே, சோ பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். யூஷுவல் பிளேஸ் வந்துடணும், 2 பேரும் கண்டிப்பா வந்துடணும் என்றவனின் பார்வை ஒரு நொடி மீராவின் மீது நிலைத்து விலக இருவரிடமும் சொல்லிவிட்டு அவன் சென்றான். இருவருக்கும் பதிலளிக்கும் வாய்ப்பை கூட தராமல் சென்றிருந்தான் அவன். அவன் சென்றதும், நான் சொன்னல நம்ம கிளாஸ்ல அவன் தான் நல்ல பையன், பாத்தியா நம்மள இன்வைட் பண்ணிருக்கான் என்று மீரா உற்சாகத்துடன் சொல்ல, சௌந்தர்யா, நான் இந்த பார்ட்டிக்கெல்லாம் வரல, அதெல்லாம் எங்க நடக்குதுன்னு கூட தெரியல என்றாள். மீரா அதற்கு, நீ கவலையே பட வேண்டாம், பார்ட்டி நடக்கிறது பிக் பாய்ல, நம்ம கிளாஸ் பசங்க எல்லாரும் வீக்கெண்ட் ஆனா அங்கேதான் இருப்பாங்க என்று சொல்ல, சௌந்தர்யா, உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாள். எல்லாம் அதே இன்ஸ்டா அக்கவுண்ட் தான் என்று சிரித்த மீரா, பிளீஸ் வாடி, தீபக்குக்கும் என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போல என்று சொல்ல, சௌந்தர்யா, பார்ட்டி எல்லாம் எனக்கு செட் ஆகாதடி, இந்த காலேஜுக்கே நான் இன்னும் செட் ஆகல என்று சொல்ல, மீரா, நான் உன்னை மாத்தி காட்டுறேன்னு சொன்னா நீதான் மாட்டேன் சொல்ற என்றாள். சௌந்தர்யா அன்று நடந்த அனைத்தையும் யோசித்து, நான் பார்ட்டிக்கு வரத பத்தி நாளைக்கு சொல்லட்டா என்று கேட்டாள். அன்று இரவு வீட்டில் அருள்குமரன் சாப்பிட்டு முடிக்க சௌந்தர்யா, என்னங்க என்றாள். அவன், சொல்லு என்று கூற, அவள், இந்த வீக்கெண்ட் பார்ட்டி ஒண்ணு இருக்கு, நான் போகவா என்று கேட்க, அவன் இதழ்களில் தவழ்ந்த புன்னகையுடன் அவளை மேலிருந்து கீழ் பார்த்தான். எதுவும் தன்னிடத்தில் சரியாக இல்லையா என்று அவள் ஆடையை சரி செய்ய, அவன், சௌந்தர்யா, என்ன ஒரு மாற்றம் என்று கூற, அவள், வேண்டாமா என்று கேட்டாள். அவன் உடனே, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆசை வந்துருச்சுல, போயிட்டு வா என்று அறைக்கு போக ஒரு நொடி நின்று, பட் இந்த ட்ரெஸ்ல எல்லாம் போக முடியாது, அடுத்த 2 days எனக்கும் பிஸி, சோ இந்த காசு, மீரா கூட போய் வேணும்னா ட்ரெஸ் வாங்கிக்கோ என்றான். என்ன நடந்தது என்று அவள் யோசிக்கும் முன் அவன் அறைக்கு சென்று விட, அவ்வளவுதானா, இந்த ட்ரெஸ் செட் ஆகாதா, நிஜமாவே இவருக்கு சிட்டி கேர்ள் தான் பிடிக்கும் போலவே என்று நினைத்து பெருமூச்சு ஒன்றை விட்டாள். அவனுக்கு பிடித்தது போல மாற என்னும் தன் மனதை ஒரு நொடி கூட சந்தேகிக்காமல் அனைத்தையும் வாழ்வின் போக்கிலேயே அணுகினாள். மறுதினம் சென்று மீராவிடம், நான் பார்ட்டிக்கு வரேன் என்று சொல்ல அவள், ஆஹா சவுண்டு, தெய்வண்டி நீ, எங்க வீட்டுல என்ன சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், இப்ப உன் கூட படிக்க போறேன்னு சொன்னா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, எங்க அப்பா எப்படிதான் உன்னை நம்புறாருன்னு எனக்கு தெரியல, ஊமை மாதிரி இருக்கணும் போல, ஆனா நீ கேடின்னு எனக்கு தானே தெரியும் என்றாள். சௌந்தர்யா உடனே, நான் என்ன கெடுத்தனம் பண்ண என்று சந்தேகமாக கேட்க, அவள், தோணுது, அது கிடக்கட்டும், அப்புறம் பார்ட்டிக்கு ட்ரெஸ் வாங்க போவோமா என்று மீரா கேட்க, சௌந்தர்யா சிரித்து சரி என்றாள். அந்த வார சனிக்கிழமையும் யாருக்கும் காத்திராமல் சீக்கிரமாக வந்து. அத்தியாயம் 25. தீபக்கின் பிறந்த நாள் பார்ட்டி. அன்று காலை டைனிங் டேபிளில் அமர்ந்து அருள்குமரன் சாப்பிட அவனுடன் அமர்ந்திருந்த சௌந்தர்யா, நான் இன்னைக்கு மீரா கூட ஷாப்பிங் போறேன், அப்புறம் ஈவினிங் பார்ட்டி என்று சொல்ல, அவன், போயிட்டு நைட்டு மீரா கூடவே வந்துடுவல என்று கேட்டான். அவளும் வேகமாக, அவ கூடவே வந்துடுவேன் என்றாள். அவனும், சரி பத்திரமா போயிட்டு வா, எப்பவுமே ஃபர்ஸ்ட் பார்ட்டி எல்லாருக்கும் 2 விதத்துல முடியலாம், ஒன்னு ரொம்ப சந்தோஷமா, இல்ல ரொம்ப வெறுப்பா, உனக்கு என்ஜாயபிளா இருக்கும்னு நினைக்கிறேன், பாப்போம், எனக்கு நைட் டியூட்டி இருக்கு, நாளை காலையில வந்துடுவேன் என்று கூறிவிட்டு அவன் புறப்பட அவளும் சரி என்று கூறி அவனை அனுப்பி வைத்தாள். அவன் சென்ற அரை மணி நேரத்தில் குளித்து முடித்து விட்டு வந்து செல்போனை பார்க்க மீராவிடமிருந்து 4 அழைப்புகள். உடனே அவளுக்கு எடுத்து அழைக்க அவள், எங்கடி இருக்க, வீட்டு அட்ரஸ் சொல்லுன்னா சொல்லல, நேரா மாலுக்கு வரேன்னு சொன்ன, ஆனா இன்னும் வரல என்று சொல்ல, சௌந்தர்யா,
10 நிமிஷத்துல ஆட்டோ ஏறிடுவேண்டி, வந்துடுறேன் என்றாள். இன்னும் அரை மணி நேரத்துல இங்க வா, அப்புறம் அப்பாயின்மெண்ட் மிஸ் ஆயிடும் என்று கூற சௌந்தர்யாவும் சரி என்று கூறி வைத்து விட்டாள். அவசர அவசரமாக புறப்பட்டு மாலுக்கு சென்று சேர அவளை 4ஆம் தளத்திற்கு வர சொன்னாள் மீரா. அங்கே சென்று பார்த்த பின் தான் அழகு நிலையம் ஒன்றில் அவளுக்காக மீரா அப்பாயின்மெண்ட் வாங்கி இருந்தது தெரிந்தது. சௌந்தர்யா, இதெல்லாம் வேண்டாண்டி என்றாள். மீராவோ, இங்க பாரு, நீ இப்ப இருக்க மாதிரியே வந்தா ஈவினிங் உன்னை உள்ள விட மாட்டாங்க என்று மிரட்ட, சௌந்தர்யா, அதான் ட்ரெஸ் வாங்க போறோம்ல என்று கேட்க அவள், ட்ரெஸ் மட்டும் பத்தாது, கொஞ்சம் மாடர்னா தெரிய இன்னும் சில விஷயங்கள் பண்ணணும் என்றாள். சௌந்தர்யா ஒரு வழியாக ஒப்புக்கொள்ள இருவரும் உள்ளே சென்றனர். அங்கே பெரிய பட்டியல் ஒன்றை இட்ட மீரா, இதெல்லாம் பண்ணிடுங்க என்று சொல்ல சௌந்தர்யா விழித்தாள். அவளுக்கு ஊழியர்கள் வேலையை தொடங்க மீரா எதிரே அமர்ந்து கொண்டாள். சௌந்தர்யா நெளிவதை கண்டு, இதுக்கு முன்னாடி பார்லர் போனது இல்லையா மேம் என்று அங்கிருந்த ஊழியர் கேட்க, சௌந்தர்யா, 2 முறை த்ரெட்டிங் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான் என்றாள். மீரா உடனே, அதே பொடி என்று கேட்க சௌந்தர்யா, என்னோட ஃபங்க்ஷன் அப்போ என்று சொன்னாள். மீரா சிரித்து அங்கிருந்த ஊழியர்களுடன் பேச சௌந்தர்யாவின் மனம்தான் கடந்த வேதனைகளை மறக்க முயற்சி செய்து கொண்டிருந்தது. முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சது, இப்போ நீ வேற இடத்துல இருக்க, உன் பக்கத்துல அவர் இருக்காரு, பயப்படாத என்று தனக்குத்தானே சொல்லி தன்னை நிலைப்படுத்த முயன்றாள் சௌந்தர்யா. அடுத்த சில நிமிடங்களில், முடியெல்லாம் கட் பண்ண வேண்டாண்டி என்று சௌந்தர்யா சொல்ல, மீரா, கொஞ்சம் கட் பண்ணிக்கோ என்றாள். அப்படியே அவளுக்கு அனைத்தையும் முடித்து கண்ணாடியில் பார்க்க தேவதை போல இருந்தாள் சௌந்தர்யா. இவ்வளவு அழகு நீ மறைச்சு வச்சிருந்தியா சவுண்ட் என்று மீரா கேட்க அவளை லேசாக தோளில் தட்டினாள் சௌந்தர்யா. அனைத்தும் விடுத்து பில்லிங் செக்ஷன் வர மீரா அவளுடைய கைப்பையை எடுத்தாள். அவர்கள் சொன்ன விலையை கேட்ட சௌந்தர்யா, இரு நானே பே பண்றேன் என்று சொல்ல, மீரா, அவ்வளவு கேஷ் வச்சிருக்கியா என்று கேட்டாள். இருக்கு என்று தலையை ஆட்டிய சௌந்தர்யா தன்னுடைய பையில் இருந்த அந்த கார்டை எடுத்து நீட்டினாள். அவன் கொடுத்த நாளிலிருந்து அவள் இதுவரை அதை பயன்படுத்தியது இல்லை. அவர்கள் சொன்ன விலை சற்று அதிகமாக இருக்க அதில் பணம் இருக்கும் என்கிற எண்ணத்துடன் அந்த கார்டை கொடுத்தாள். அந்த அளவுக்கு காசு இந்த அக்கவுண்ட்ல இருக்குமா என்று அவள் யோசித்தாலும் தோழியை தனக்கு செலவு செய்ய விடுவதில் அவளுக்கு விருப்பமில்லை. அவர்கள் அதை ஸ்வைப் செய்து அவளிடம் திருப்பி தர நிம்மதியாக வாங்கி பையில் வைத்துக் கொண்டாள். அருள்குமரனிடம் வீட்டிற்கு சென்றதும் சொல்லிவிட வேண்டும் என்றும் நினைத்தாள். அதே நேரம் மதிய உணவு இடைவேளையில் கேன்டீனில் அருள்குமரன் அமர்ந்திருக்க அவனுடைய செல்போன் சினுங்கியது. அவன் எடுத்து பார்க்க பக்கத்தில் இருந்த பாரதியும் அதை கவனித்தான். அருள் குறுஞ்செய்தியை பார்த்துவிட்டு வைக்க, பாரதி, டேய், கார்டு தொலைஞ்சு போச்சா, எவனோ 11,000க்கு ஸ்வைப் பண்ணிருக்காண்டா என்று சற்று சத்தமாக சொல்ல அருள் அவன் அருகே குனிந்து, சத்தம் போடாது, சௌந்தர்யா கிட்டதான் இருக்கு கார்டு என்றான். எதிரில் அமர்ந்திருந்த விக்கி அதற்குள், என்னாச்சு என்று கேட்க, பாரதி, அவன் வீட்டுல கார்டு கொடுத்திருக்கானா, அவங்கதான் யூஸ் பண்றாங்க போல என்று சமாளித்தான். அப்படியே அருள்குமரனிடம், நீ அவளை கண்டுக்காம இருக்கியேன்னு வருத்தப்பட்டேன், பரவாயில்லடா, பொண்டாட்டிக்கு செலவு பண்ண காசு எல்லாம் கொடுத்து என் பேரை காப்பாத்துற என்றான் பாரதி கேலியாக. உன் பொண்டாட்டியோட தங்கச்சிக்கு நீ கிஃப்ட் வாங்கினது உன் பொண்டாட்டிக்கு தெரியுமா என்று அருள் கேட்க, பாரதி, டேய், அவ பர்த்டேக்கு தாண்டா வாங்கின, நீ வேற குடும்பத்துல பிரச்சனையை கூட்டிடாத என்று சிரித்தான். அவர்கள் உணவு முடித்து எழ அப்போதும் ஒரு குறுஞ்செய்தி வந்தது. அதிலும் கணிசமான தொகை கரைந்தது என வர, பாரதி, காசு போதுமான அளவுக்கு வச்சிருக்கியாடா என்று தோழனுக்குரிய அக்கறையில் கேட்டான். அருள், அவ வந்த நாள்ல இருந்து அந்த அக்கவுண்ட்ல நான் அவ செலவுக்கு மாசம் மாசம் காசு போட்டுட்டு இருக்கேன். அவ இன்னைக்குதான் அதை செலவு பண்றா. இப்படியே பண்ணா கூட அதுல இன்னும் 6 மாசத்துக்கு காசு குறையாது என்றான். ஒரு நியூரோ சர்ஜன் கிட்ட வந்து காசு இருக்கான்னு கேட்டேன்ல, தப்புதான் என்று பாரதி சிரிக்க, காசு இருந்து என்ன யூஸ், டைம் இல்லையே என்றான் அருள்குமரன். பாரதி அதற்கு, காசுள்ள பிரஜை இப்படிதான் பேசுவாங்க என்று சொல்ல, விக்கி ஐஸ்கிரீம் சாப்பிட்டபடி வந்து, நமக்கு அப்ரைசல் இருக்கான், இந்த மந்த் ஹைக் வந்துடும் என்று அருள்குமரனிடம் சொல்ல, பாரதி,
அந்த டீன் மண்டையனுக்கு உங்க டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் தெரியுது என்றான். மற்ற இருவரும் அவன் பேச்சை கேட்டு சிரித்தபடி சென்றனர். ஆடைகள், அதற்கேற்ப காலணிகள் என்று அனைத்தையும் வாங்கி தந்தாள் மீரா. அன்று கல்லூரி இருக்கிறது என்று மீரா அவள் வீட்டில் பொய் சொல்லிவிட்டு வந்திருக்க, சரியாக அவளுடைய தந்தை வந்து அழைத்துச் செல்லும் நேரத்திற்கு சரியாக சென்று விட்டாள். இரவு மீண்டும் கல்லூரியின் வாசலில் சந்திப்பதாக பேசிக்கொண்டு இருவரும் அவரவர் வீட்டுக்கு சென்றிருந்தனர். சௌந்தர்யா சரியாக மாலை அவர்கள் வாங்கிய ஆடைகளில் மீரா போட்டு வரும்படி சொன்ன அந்த சிவப்பு நிற கவுனை எடுத்து அணிந்தாள். அழகாக தெரிந்தாலும் அவளுக்கு அத்தனை வசதியாக இல்லை. முழங்காலுக்கும் சற்று மேலேயே அந்த ஆடை நிற்க, சௌந்தர்யா இத போட்டுதான் ஆகணுமா என்று யோசித்தாள். மீரா சரியாக அந்த நேரம் செல்போன் வாயிலாக அழைத்து, என்னடி கிளம்பிட்டியா என்று கேட்க, சௌந்தர்யா இந்த டிரஸ் தான் என்று இழுக்க, அவள் ஒழுங்கா நான் எதை சொன்னேனோ அதை போட்டுட்டு வா, இல்ல கொன்னுடுவேன் என்று மிரட்ட, அவளும் அதையே அணிந்து கொண்டு புறப்பட்டாள். இருவரும் தீபக் குறிப்பிட்ட அந்த பப்பை வந்து சேர, வாசலிலேயே அவர்களுடைய வகுப்பை சேர்ந்தவர்கள் பலர் இருந்தனர். இரவு 8 மணிக்கு பப் திறக்கப்பட அனைவரும் உள்ளே நுழைந்தனர். சௌந்தர்யாவின் போதாத நேரம் அக்ஷராவும் அங்கு வந்திருந்தாள். சௌந்தர்யாவின் மாற்றத்தை கண்ட பலரும் அவளை வாயை பிளந்து பார்க்க, அவளை விட மீராதான் சிரித்த முகமாக இருந்தாள். உள்ளே சென்று பலர் பார் கவுண்டருக்கு போக, சௌந்தர்யா இவங்க எல்லாம் குடிப்பாங்களா என்று மீராவிடம் மெல்லிய குரலில் கேட்டாள். மீரா, என்ன பண்றது, அப்படிதானே இந்த பசங்க இருக்காங்க, நானும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன், எனக்கும் ஷாக்கா தான் இருக்கு, ஆனா காட்டிக்காத, நம்ம சும்மா டான்ஸ் ஆடிட்டு போயிடுவோம் என்றாள். சௌந்தர்யா சரி என்று தலையாட்ட அவர்கள் இருவரும் ஒரு சோஃபாவை பிடித்து அமர்ந்து கொண்டனர். அப்போது அங்கே வந்த தீபக் அவர்களுடைய சோஃபாவில் வந்து அமர்ந்தான். தேங்க்ஸ் ஃபார் கமிங் கேர்ள்ஸ், வராம போயிடுவீங்களோன்னு நினைச்சேன். சௌந்தர்யா டிரஸ் ரொம்ப நல்லா இருக்கு என்று சொன்னான். அவனுடைய வார்த்தையிலும் பார்வையிலும் எந்த சபலமும் இல்லை, நட்பு மட்டுமே இருக்க சௌந்தர்யாவும் தலையாட்டி நன்றியை கூறினாள். மீரா, அப்ப நான் இல்லையா என்று அவனை கேலியாக கேட்டாள். நீ எப்பவும் போல கியூட்டா இருக்க என்று அவள் கன்னத்தை கிள்ளி, நான் கேக் பண்ண போறேன், என் கூட வரியா என்று அவளை கூப்பிட்டான். மீரா யோசிக்க, அவர்கள் இருவருக்குமே ஒருவரின் மீது ஒருவருக்கு விருப்பம் இருப்பதை புரிந்து கொண்ட சௌந்தர்யா, ஹாப்பி பர்த்டே தீபக், அவ வருவா, நீ கூட்டிட்டு போ என்றாள். அவனும் சிரித்து தேங்க்ஸ் சௌந்தர்யா என்று சொல்ல, மீரா சௌந்தர்யாவின் காதருகில் சென்று, தனியா இருப்பியா, அந்த அக்ஷரா வேற உன்னை முறைச்சிட்டு இருக்கா என்று சொல்ல, சௌந்தர்யா நீ அங்கேதானே இருக்க போற, போ, பிரச்சனை இல்ல, நான் இருப்பேன் என்றாள். அவனுடன் மீரா செல்ல, சௌந்தர்யா அந்த இருக்கையில் அமர்ந்திருந்தாள். அவளுடைய மாற்றம் பலரின் கவனத்தை இழுத்திருக்க, அவளுடைய வகுப்பை சேர்ந்த சில மாணவர்கள் அவளிடம் பேச்சு கொடுக்க வந்தனர். ஹலோ சௌந்தர்யா என்று அவர்கள் கையை நீட்ட, அவளுக்குத்தான் அவர்களிடம் பேச தயக்கமாக இருந்தது. அவர்கள் மீதிருந்து வந்த சிகரெட் நாற்றமும் மதுவின் நாற்றமும் அவளுக்கு வயிற்றை புரட்டுவது போல இருக்க, அவர்களிடம் பேசாமல் சற்று பயத்துடன் தள்ளி அமர்ந்தாள். அத்தியாயம் 26, இரவு வாழ்க்கை. சௌந்தர்யா, நீதானே எங்க கிட்ட பேச மாட்டியா, இனிமே கிளாஸ்ல உன்கிட்ட பேசுறோம் என்று ஒருவன் சொல்ல, அவள் அவனை பாராமல், இட்ஸ் ஓகே, நீங்க போய் பார்ட்டியை என்ஜாய் பண்ணுங்க, நான் இங்கேயே இருந்துக்கிறேன் என்றாள். அவர்கள் இன்னும் சில நிமிடங்கள் காத்திருந்தும் அவள் பதில் சொல்லாமல் போக, உன் பேட் லக், பார்ட்டிக்கு வந்துட்டு இப்படி தனியா உட்கார்ந்திருக்கேன்னு வந்தோம், சரி வாங்கடா போலாம் என்று அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். அவர்கள் சென்றனரே என்று நிம்மதி பெருமூச்சு விடுவதற்குள் அதே போல இன்னும் சிலர் அவளை ஆடுவதற்கும் பேசுவதற்கும் அவர்களுடன் உணவு உண்ண என்று அனைத்திற்கும் அழைக்க, அவள் வேண்டாம் வேண்டாம் என்று மறுத்துவிட்டாள். பின்னர் நிமிர்ந்து மீராவை பார்க்க, அவள் தீபக்குடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தாள். அவர்களை ஜோடியாக பார்க்கவே அழகாக இருந்தது. சௌந்தர்யா, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகுமோ என்று யோசிக்க, அவள் அருகே புதிதாக ஒரு ஆடவன் வந்து நின்றான். அவனை நிமிர்ந்து கூட பார்க்காமல் சௌந்தர்யா சற்று தள்ளி அமர, அவனும் அவளுடைய இருக்கையில் அமர்ந்தான். முருகா, இப்ப இவன்கிட்ட நான் என்ன சொல்றது என்று யோசித்தாள் சௌந்தர்யா. அவனிடம் பேசுவதற்கு முன்னர் அவளுடைய கண்களில் முதலில் தெரிந்தது அவன் அணிந்திருந்த ஷூ தான். கருப்பு நிறத்தில் பளபளவென இருந்தன.
அவனுடைய பேண்டும் விலை உயர்ந்த ஒன்றுதான் என்று தெரிந்தது. அப்போதும் முகத்தை நிமிர்ந்து பாராமல் அவள் அமர்ந்திருக்க, அவளுக்கு அருகே அமர்ந்திருந்தவன், "Are you looking for a partner?" என்று கேட்க, அவள் இன்னொருத்த அதுக்குள்ள என்று மனதுக்குள் சொல்லிக் கொண்டிருந்த போதே அந்த குரல் பரிச்சயத்தை நினைவூட்ட திரும்பி அவன் முகத்தை பார்த்தாள். மிகவும் ஸ்டைலான தோற்றத்தில் அவளுடைய கணவன் அருள்குமரன் தான் அவள் அருகே அமர்ந்திருந்தான். அவனுடைய கருப்பு சட்டை பளபளக்க, கண்களிலோ கூலர்ஸ் இருந்தது. அந்த இரவில் அது எதற்கு என்று சிந்திக்க பெண்களிடத்தில் அவனுடைய மவுஸ் அவளுக்கு நினைவு வந்தது. உடனே அவன் கையை பிடித்த அவள், "இங்க எப்படி வந்தீங்க?" என்று கேட்டாள். அவன், "இந்த இடத்தை கண்டுபிடிக்கிறது ஒன்னும் அவ்வளவு கஷ்டம் இல்ல. இந்த காலேஜ் பசங்க இங்கதான் எப்பவும் சுத்துவாங்க" என்று சொல்ல அவள் என்றாள். முகத்திலோ அப்பட்டமான பதற்றம். இருவரையும் சேர்த்து பார்த்து விடுவார்களோ என்பதை விட அவனை யாரும் பார்த்து விடுவார்களோ என்று அஞ்சினாள். மீரா அன்று சொன்னது வேறு நினைவு வர அக்ஷரா கண்களில் அவள் படும் முன்னர் அழைத்து செல்ல வேண்டும் என்று எண்ணினாள். "உன் ஃப்ரெண்டு பர்த்டே சொன்ன, தனியா உட்கார்ந்திருக்க?" என்று அருள் கேட்க அவள், "மீரா அங்கே தீபக் கூட பேசிட்டு இருக்கா, அவனுக்குதான் இன்னைக்கு பர்த்டே" என்றாள். அவள் காட்டிய திசையை பார்த்த அருள் சரி என்று கூற அவளிடம் இருந்த பதற்றத்தை கண்டுகொண்டான். "என்னாச்சு?" என்று அவன் கேட்க அவள், "ஒன்னும் இல்ல" என்றாள். "இங்க உனக்கு பிடிக்கலையா?" என்று அவன் கேட்க அவள் தனக்கு அந்த இடம் பிடித்திருக்கிறதா என்று யோசித்து பார்த்தாள். எப்படி இருக்கும் என்கிற ஆர்வத்தில் அவள் வந்திருக்க, அங்கோ பெரிதும் குடி ஆட்டம் என்று எதுவுமே அவளுக்கு பொருந்தாதது போலத்தான் இருந்தது. "ஆமா, பிடிக்கலங்க" என்று சொல்ல அவன், "சரி அப்ப வா போலாம்" என்று கூறி அவள் கையை பிடித்து வெளியே அழைத்து போனான். இருவரும் வெளியே வந்ததும் அவள், "என்னோட ஃபர்ஸ்ட் பார்ட்டி வெறுப்பாதான் போச்சு" என்று சொல்ல அவன், "இன்னும் நைட் ஆகல, மணி 10 தான் ஆகுது, ஆக்சுவல் பார்ட்டிக்கு போலாமா?" என்று கேட்க அவளும் சரி என்றாள். அவனுக்கு பிடித்த பார்ட்டிகள் எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் உடனே சம்மதித்தாள். இருவரும் அவனுடைய காரில் ஏறி அமர அப்போதுதான் அவளுக்கு மீராவின் நினைவு வந்தது. "ஒரு நிமிஷங்க, நான் மீராக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன்" என்று சொல்லி அவளை அழைத்து, "மீரா, எங்க மாமா என்னை தேடி வந்துட்டாரு, நான் கிளம்புறேன், உனக்கு பிரச்சனை இல்லையே?" என்று கேட்க அவள், "இல்லடி, நான் எப்படியும் நம்ம காலேஜ் ஹாஸ்டல் தான் போக போறேன், தீபக் டிராப் பண்ற சொல்லிட்டான், நீ கிளம்பு, பத்திரமா போ" என்றாள். "சரிடி" என்று வைத்துவிட்டு திரும்பிய பின்னர் தான் பேசியது அவனுக்கும் கேட்டிருக்கும் என்கிற நினைவு வர, "சௌந்தர்யா, அவ நான் மாமா கூட தான் தங்கியிருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கா, அதான்" என்று சொல்ல அவன், "மாமானா? மாமாக்கு என்ன வயசு?" என்று அவனுக்கே உரித்த குறும்பான இதழ் சுழிப்புடன் கேட்க அவள், "அவளும் கேட்கல, நானும் சொல்லலுங்க" என்றாள். அவன் பதில் ஏதும் சொல்லாமல் காரை ஸ்டார்ட் செய்ய அவள் கீழே குனிந்து கொண்டாள். தலை நிமிர்ந்து பார்த்திருந்தால் அவன் இதழ்களில் தவழ்ந்த புன்னகையையும் பார்த்திருப்பாள். சில நிமிட பயணத்திற்கு பின்னர் அவன் காரை ஒரு பெரிய ஓட்டலின் முன் நிறுத்த அவள் இறங்கினாள். இறங்கிய அவளை தலை முதல் கால் வரை பார்த்தாள். சிவப்பு நிற கவுன், வெள்ளை நிற ஹீல்ஸ் அணிந்து மிகவும் அழகாக இருந்தாள். அவளுடைய நீண்ட கூந்தலை லேசாக ட்ரிம் செய்திருக்க அவளுடைய தோளில் சரிந்த கூந்தலை அவள் சரி செய்ததும் அவளுக்கு இன்னும் அழகு சேர்த்தது. "இன்னைக்கு நல்லா இருக்க, டிரெஸ் மட்டும் ஏன் பிடிச்சு பிடிச்சு இழுத்து விட்டுட்டு இருக்க?" என்று கேட்டான். அவள், "அது" என்று நெளிய அவனே, "ரொம்ப குட்டியா இருக்க மாதிரி இருக்கா?" "அப்படி இல்ல" என்றான். "இல்லங்க, பழக்கம் இல்ல, மீராதான் இததான் நீ போடணும்னு சொன்னா, அதனாலதான் போட்டேன்" என்றாள். "இனிமே உனக்கு வசதியா இல்லைன்னா போட வேண்டாம். By the way, you look good in traditional dresses like தாவணி, பட் இந்த ட்ரெஸ் கூட உனக்கு ரொம்ப அழகா இருக்கு" என்று சொல்ல அவளை சுற்றி பறந்த பட்டாம்பூச்சிகளை அவள் மட்டுமே பார்த்தாள். நவநாகரிக ஆடைகளையும் அவற்றை அணிந்த பெண்களையும் அவன் விரும்புவான் என்று அவள் நினைத்திருக்க அந்த பதில் அவள் மனதை நிம்மதியடைய செய்தது. "சரி, ஒரு நிமிஷம் இரு" என்றவன் சென்று காரின் டிக்கியை திறந்து ஒரு பையை கொண்டு வந்தான். அவள் என்னவென்று பார்த்திருந்த போதே அவன் அந்த பையிலிருந்து ஒரு வெள்ளை சட்டையை எடுத்தான். அவனுடைய சட்டை தான் அது. "இது பார்ட்டி வேர் தான்,
இடுப்ப சுத்தி கட்டிக்கோ, அப்புறம் தெரியுதுன்னு கவலை இருக்காது என்று சொல்ல அவள் சரி என்று அவன் சொன்னது போலவே கட்டிக்கொண்டாள். ஏங்க, இப்போ இத கட்டியிருந்தா உள்ள விடுவாங்களா? டிரஸ் கோடு இருக்குன்னு மீரா சொன்னா என்று சௌந்தர்யா சந்தேகத்துடன் சொல்ல, அருள், இடுப்ப சுத்தி ஷர்ட் எல்லாம் நோ ப்ராப்ளம், அது மட்டும் இல்லாம எங்க மெம்பர்ஸ் மட்டும்தான் உள்ள போக முடியும் என்றான். நீங்க மெம்பரா என்று அவள் கேட்க அவன் ஆம் என்று தலையை ஆட்டினான். என் கை பிடிச்சுக்கோ என்று சொல்ல அவளும் அவனுடைய முழங்கையை தன் இரு கைகளால் பிடித்துக் கொண்டாள். இருவரும் உள்ளே செல்ல வாயிலில் இருந்தவன் அவனை கண்டு புன்னகைத்து உடனே அனுமதியையும் தந்தான். அருளும் சிரித்துவிட்டு உள்ளே செல்ல அவளும் அனைத்தையும் பார்த்தபடி சென்றாள். அவர்கள் முன்னே சென்ற பேரர் அவர்களுக்கு இருக்கை ஒன்றை காட்ட அவனுக்கு டிப்பாக ஒரு 2000 ரூபாய் நோட்டை எடுத்துக் கொடுத்தான் அருள். டிஜேவை விட்டு சற்று தள்ளித்தான் அவர்களுடைய டேபிள் இருந்தது. அப்படியும் கூச்சல் பெரிதும் இருக்க அவளை இன்னும் நெருங்கி வந்து அமரச் சொன்னான் அருள்குமரன். அவளோ சுற்றி இருந்த அனைத்தையும் வியப்புடன் பார்த்திருக்க அவன், இங்கதான் சிட்டியில இருக்க எல்லா செலிபிரிட்டிஸும் வருவாங்க, ரொம்ப சேஃப், பிக்சர்ஸ் எடுக்க மாட்டாங்க, எடுத்த கேஸ் ஆயிடும் என்று சொல்ல அவள், நீங்களும் செலிபிரிட்டி தானா என்று கேட்கும் முன்னரே ஒரு நடிகை அவர்களுடைய மேசையை தேடி வந்தாள். ஹே குமரா என்று அழைத்து அவனை அணைக்க அவனும் அவளை லேசாக அணைத்து விடுவித்து, ஹலோ ஸ்வாதி என்றான். என்ன ஸ்வாதின்னு கூப்பிடுறா? இப்ப ஸ்வஸ்திகா என்று அந்த பெண் கொஞ்சம் குரலில் கூற அவன் சிரித்து, சரி ஸ்வஸ்திகா சொல்லு என்றான். அந்த பெண் அப்போதே சௌந்தர்யாவை கவனித்தாள். யார் இந்த பொண்ணு? எப்பவும் தனியா தானே வருவ என்று கேட்க அவன், திஸ் இஸ் மை வைஃப் சௌந்தர்யா என்றான். குமரா, கல்யாணம் பண்ணிட்டியா? சொல்லவே இல்ல என்று அவள் கேட்டுவிட்டு சௌந்தர்யாவிடம், இந்த சாமியார் எப்படிமா கல்யாணம் பண்ண? இருக்கிற பொண்ணெல்லாம் இவன் பின்னாடி சுத்துமே, எப்படி சமாளிக்கிற என்று அந்த பெண் சாதாரணமாக கேட்க சௌந்தர்யாவிற்கு சிரிப்பு வந்தது. அவளை முதலில் பார்த்த போது தோன்றிய அச்சமும் சஞ்சலமும் அப்போது விலகி இருந்தது. அருள்குமரன் பணக்கார வீட்டில் வளர்ந்தவன், மேலை நாட்டு மக்களுடன் பழகியவன் என்பது அது போன்ற நேரங்களில் தான் தெரிந்தது. சரி, உனக்கு எதுவும் குடிக்க ஆர்டர் பண்ணலையா என்று ஸ்வஸ்திகா கேட்க அவன், இல்ல, டிரைவ் பண்ணணும் என்றான். அந்த பெண்ணும், சரி நீங்க பேசுங்க, புது பொண்டாட்டி கூட வந்திருக்க, என்ஜாய் பண்ணு என்று கூறிவிட்டு போக அவனும் சௌந்தர்யாவிடம் திரும்பினான். அவ பேசவே விடல என்று கேட்டான். சௌந்தர்யா, அவங்க அவ்வளவு பெரிய நடிகர், இன்டர்வியூ கூட கொடுக்க மாட்டாங்கன்னு எல்லாரும் சொல்வாங்க, அவங்க உங்களுக்கு ஃப்ரெண்டா என்று கேட்க அவன், தெரியும், அவ்வளவுதான், ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல, அவன் நம்பர் கூட என்கிட்ட இல்ல. இங்க வர முக்காவாசி பேர் என்கிட்ட நல்லா பேசுவாங்க, ஏன்னா இவங்க எல்லாருக்கும் நான் அருள்குமரன், சன் ஆஃப் கமலசேகரன், கிராண்ட் சன் ஆஃப் வேலாயுதம், புரியுதா? பட் இவ ரொம்ப நல்ல பொண்ணு, என்கிட்ட ஃப்ரெண்ட்லியா தான் பழகுவா என்று சொல்ல அவனுடைய ரசிகைகள் கூட்டம் பற்றி அவன் முதல் முறை பேசுவதை கேட்டாள். அவன் சொன்ன அனைத்தையும் ஆர்வமாக கேட்ட சௌந்தர்யா, நீங்க குடிப்பீங்களா என்று கேட்டாள். ரொம்ப கம்மியா, கல்யாணத்துக்கு முன்னாடி, இப்போ இல்ல என்றான். ஏன் என்று அவள் கேட்க அவன், என்ன நம்பி ஒரு பொண்ணு வந்தாச்சுல என்றான். அத்தியாயம் 27. அவனுடன் கழித்த இரவு. அவன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அவள் அதை உணர்ந்து ரசிக்கும் முன் மேலும் தொடர்ந்தவன், அது மட்டும் இல்லாம நான் ஒரு நியூரோ சர்ஜன், பல நேரத்துல எனக்கு வர எமர்ஜென்சி கேசஸ் எல்லாம் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறவங்க தான், அதனால நானும் குடிய ஏதோ ஒரு பாயிண்ட்ல நிறுத்தணும்னு நினைச்சேன், நீ வந்ததும் நிறுத்தியாச்சு என்று விளக்க அவளும் சரி என்று தலையை ஆட்டினாள். அவனிடம் எப்போதும் இருக்கும் இறுக்கம் அந்த இரவு இல்லை. சரி வரியா, டான்ஸ் ஆடலாம் என்று அவனே முன் வந்து கேட்க அவள், இல்லங்க, எனக்கு ஆட தெரியாது, அது மட்டும் இல்லாம இவ்வளவு பேர் முன்னாடி எல்லாம் வாய்ப்பே இல்லை என்றாள். அவன் மெல்லச் சிரித்து, சரி பிரச்சனை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த போதே அங்கே இன்னொரு நடிகை வந்தார். 40களில் வயது இருந்தாலும் இன்னும் இளமையாக தெரிந்தவர். குமரன், நீ வந்திருக்கேன்னு ஸ்வஸ்தி சொன்னா, நம்பவே இல்லை நானு. இதுதான் உன் வைஃபா? ஷீ இஸ் பியூட்டிஃபுல் மேன் என்று சொல்ல சௌந்தர்யாவும் அவரை பார்த்து சிரித்தாள். அவரும் அவளை பார்த்து சிரித்துவிட்டு அவனிடம், நீ என் கூட வந்து டான்ஸ் ஆடியா ஆகணும் என்று அவனை தொல்லை செய்ய அவன், சேச்சி
நோ என்றான். நீ நல்ல டான்சர் வா என்றவர் சௌந்தர்யாவிடம், பேபி உன் ஹஸ்பண்ட் டான்ஸ் ஆடினா உனக்கு பிரச்சனை இல்லையே என்று கேட்க என்ன சொல்வதென்று தெரியாமல் அவள் விழித்தாள். மற்ற பெண்களுடன் அவன் ஆடுவதை அவள் மனம் ஒரு நொடி கூட விரும்பவில்லை. அவள் பதில் சொல்வதற்கு முன் அவன் முந்திக் கொண்டு, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா ஆடுறேன் சேச்சி, கால் அடிபட்டிருக்கு என்று பொய் ஒன்றை சொல்ல சௌந்தர்யா நமட்டு சிரிப்பு சிரித்தாலும் அவனுடைய செயல் அவளுக்கு பிடித்திருந்தது. அந்த நடிகையும் அடுத்த 2 நிமிடங்கள் அவனிடம் பேசிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். இன்னும் சில பல பிரபலங்கள் வர அவர்களும் அவனிடம் வந்து பேசிவிட்டு சென்றனர். வேடிக்கை பார்த்து அமர்ந்திருந்த சௌந்தர்யாவிடம், போர் அடிக்குதா என்றவன் கேட்க அவள் இல்லை என்று தலையாட்டினாள். அவளுடைய வகுப்பில் இருந்தவர்கள் இதற்கு முன்னர் அவர்கள் சென்ற இடத்திற்கு செல்லவே அவளுக்கு தகுதி வேண்டும் என்று அவள் காதுபட பேசியிருக்க, அதைவிட இங்கு வர இன்னும் தகுதி வேண்டும் என்கிற நிலை அனைத்தையும் பார்க்க அவளுக்கு விந்தையாகத்தான் இருந்தது. பணம் பத்தும் செய்யும் என்பது இதுதானோ என்று நினைத்துக் கொண்டாள். சில நிமிடங்களில் அங்கே சில பாடகர்கள் வந்து ஆங்கில பாடல்கள் எல்லாம் பாட அருளும் அப்பாடல்களை முணுமுணுத்தான். உங்களுக்கு இங்கிலீஷ் பாட்டுங்க தான் பிடிக்குமா என்று சௌந்தர்யா அவனிடம் கேட்க அவன் இல்லை என்று தலையை ஆட்டி, தமிழ் பாட்டும் பிடிக்கும், இளையராஜா ரொம்ப பிடிக்கும் என்றான். அவன் ரசிப்பதை அவளும் ரசிக்க பின்னர் தமிழ் பாடல்களும் பாடப்பட்டன. இம்முறை அவளும் வாயசைத்தாள். பூங்காற்று புதிதானது பாடலை மேடையில் ஒருவர் ரசித்து பாடிக்கொண்டிருக்க அவர்களும் பாடல் வரிகளை உடன் பாடினர். நதி எங்கு செல்லும் கடல் தன்னை தேடி, நதி எங்கு செல்லும் கடல் தன்னை தேடி, பொன்வண்டோடும் மலர் தேடி, பொன்வண்டோடும் மலர் தேடி என்று இருவரும் முணுமுணுக்க தன் கண்களை மூடி ரசித்துக் கொண்டிருந்த அருள்குமரனை சௌந்தர்யா பார்த்து, என் வாழ்வில் நீ வந்தது விதியானால் நீ எந்தன் உயிரன்றோ என்று பாடி முடித்திருந்தாள். அவன் கண்களை திறந்து அவளை பார்க்க உடனே பார்வையை தாழ்த்தி கொண்டாள் சௌந்தர்யா. தான் பாடியது அவனுக்கு கேட்டிருக்குமோ என்கிற சந்தேகம் மனதில் இருந்தாலும் அவள் அவனை பார்க்காமல் இருக்க அவனும் பார்வையை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டான். மீண்டும் அவன் இதழ்களில் யாரும் அறியா சிறிய புன்முறுவல் தவழ்ந்து பின் மறைந்தும் போனது. இன்னும் சிறிது நேரம் அங்கிருந்தவர்கள் அங்கிருந்து புறப்பட மணி 12 கடந்திருந்தது. வெளியே வந்த அருள்குமரன், வீட்டுக்கு போலாமா என்று கேட்டான். சௌந்தர்யா அவனுடைய சட்டையின் கையை பிடித்து, இன்னும் கொஞ்ச நேரம் வெளியே சுத்திட்டு போகலாமா என்று கேட்க அவனும், சரி வா போலாம். அப்படியே என்ன பண்ணலாம், ஐஸ்கிரீம் சாப்பிட போலாமா என்று கேட்க உடனே சரி என்றான். அவளை அழைத்து சென்றவன் கடற்கரை ஓரத்தில் ஒரு தள்ளு வண்டியில் ஐஸ்கிரீம் விற்று கொண்டிருக்க அதை வாங்கி வந்து தந்தான். இருவரும் காருக்குள் அமர்ந்து சாப்பிட அவள், நீங்க இன்னைக்கு நைட் ஷிப்ட் இருக்குன்னு சொன்னீங்க என்று கேட்டாள். அவன், விக்கி கிட்ட நைட்டு பாத்துக்க சொல்லியிருக்கேன், நெக்ஸ்ட் சாட்டர்டே எப்படியும் என்ன நைட்டு பார்க்க வச்சிருவான் என்று சிரித்தான். அவளும் சிரித்துவிட்டு அவனையே தொடர்ந்து பார்த்தாள். தன்னையே பார்த்திருந்தவளிடம், எதுக்கு வந்தேன்னு யோசிக்கிறியா என்று கேட்க அவள் பதில் சொல்லாமல் தலையை மட்டும் ஆம் என்று ஆட்ட அவன், உன் ஃபர்ஸ்ட் பார்ட்டி எப்படி போகுதுன்னு பார்க்க வந்த, நான் வந்ததே நல்லதா போச்சு என்று சொல்ல அவள் இம்முறையும் ஆமாம் என்று தலையை ஆட்டினாள். நீங்க அடிக்கடி பார்ட்டி போவீங்களா என்று அவள் அடுத்த கேள்வியை கேட்க அவன், இல்ல, எல்லாமே ரொம்ப முன்னாடி படிச்சிட்டு இருந்தப்போ, இப்போ பெருசா இல்ல, கல்யாணம் ஆனப்புறம் சுத்தமா இல்ல என்றான். படிச்சிட்டு இருந்தப்போ எப்படி இருப்பீங்க என்று சௌந்தர்யா ஆர்வமாக கேட்க அவன், எப்படி இருப்பேன், இப்போ இருக்க மாதிரிதான், அதிகம் பேச பிடிக்காது, ஆனா இன்ட்ரோவர்ட் இல்லனா, ஜஸ்ட் பேச பிடிக்காது என்று சொல்ல அவள், அப்ப உங்களை நிறைய பேர் லவ் பண்ணிருப்பாங்கல்ல என்று கேட்டாள். அவன் ஒரு முறை புருவங்களை உயர்த்தி அவளை திரும்பி பார்த்துவிட்டு, இன்னைக்கு நீ நிறைய கேள்வி கேட்கிறியே என்று சொல்ல அவள் அவனை பார்க்காமல், இன்னைக்குதான் நீங்களும் பேசுறீங்க என்றாள். சிரித்தவன், நிறைய எல்லாம் இல்ல, இப்ப மாதிரியேதான், அப்பப்போ சில ப்ரொபோசல் வரும், நான் வேண்டாம் சொல்லிடுவேன் என்றான். அப்ப நீங்க யாரையும் லவ் பண்ணதில்லையா என்று அவள் கேட்க ஒரு நொடி யோசித்தவனின் இதழ்களில் சிறிய புன்னகை தோன்றி மறைந்தது. ஒருத்தி இருந்தா, அவளை பிடிச்சிருந்தது,
ஆனா ஒர்க் அவுட் ஆகல. எங்களுக்கு இடையில நிறைய விஷயம் தடையா இருந்தது என்றான். அவங்க பேரு என்று அவள் ஆர்வமாக கேட்க, அவன், எதுக்கு, என்னைக்காச்சும் எதிர்காலத்துல அத சொல்லி சண்டை போடவா, வேண்டாம் என்று சிரிக்க அவளும் சிரித்தாள். அவனுடைய கடந்த காலம் குறித்து எதற்கு, கடந்தது கடந்ததாக போகட்டும் என்று அவள் அந்த நொடியில் எண்ணினாள். அதுவும் அவள் அவனிடம் உரிமை எடுத்து சண்டையிடக்கூடும் என்று அவன் கூறியது தன்னுடன் ஒரு எதிர்காலத்தை அவனும் பார்க்கிறான் என்று உணர்த்த அந்த மகிழ்ச்சியில் அதை எளிதில் கடந்து விட்டாள் சௌந்தர்யா. பின்னால் வரப்போகும் நிகழ்வுகளை அறிந்திருந்தால் முன்னரே கேட்டிருப்பாளோ. இருவரும் வீடு வந்து சேர இரவு 2 மணிக்கு மேல் ஆனது. என்னோட ஃபர்ஸ்ட் பார்ட்டி ரொம்ப சந்தோஷமா தான் போச்சு. ஆனா இதுக்கப்புறமும் பார்ட்டி போக எனக்கு விருப்பம் இல்ல என்றாள். அவனும் சிரித்து, உன் இஷ்டம் என்றான். அந்த வார இறுதி முடிந்து திங்கட்கிழமை கல்லூரிக்கு மிகவும் மலர்ந்த முகத்துடன் வந்தாள் சௌந்தர்யா. அவள் வகுப்பிற்குள் நுழைய அனைவரும் அவரவர் செல்போனை தான் பார்த்து கொண்டிருந்தனர். அவளை பார்த்தாலே முகம் திருப்பிக் கொள்பவர்கள் எல்லாம் இம்முறை சிரித்து தலையை அசைத்து விட்டு தங்கள் பணிகளை தொடர்ந்தனர். இப்பொழுதும் அவள் கூந்தலை பின்னித்தான் இருந்தாள். ஆனால் அவளுடைய தன்னம்பிக்கை கூடியிருந்தது. அதுவே அவளுடைய அழகை இன்னும் மெருகேற்றி காட்டியது. அவள் சென்று கடைசி பெஞ்சில் அமர மீரா அங்கே தீபக்குடன் அமர்ந்திருந்தாள். அவன் சௌந்தர்யாவை பார்த்து சிரித்து, சாட்டர்டே பார்ட்டிக்கு வந்ததுக்கு தேங்க்ஸ் சவுண்ட் என்றான். அவளும் பதிலுக்கு சிரிப்பை மட்டும் தர, சரி நான் என் பெஞ்சுக்கு போறேன் என்று கிளம்பினான். மீரா சிரித்து அவனை அனுப்பி வைத்துவிட்டு சௌந்தர்யாவின் கையை பிடித்து அமர வைத்தாள். தீபக் செம்ம ஸ்வீட்டடி என்று தொடங்கி அவர்கள் பேசிய மொத்த கதையும் கூறினாள். சௌந்தர்யா ஆர்வமாக கேட்டுவிட்டு, சரி மீரா, இன்னைக்கு என்னாச்சு? எல்லாரும் எதுக்கு போனையே பாத்துட்டு இருக்காங்க? அக்ஷரா எப்போ நான் வந்தா எதுவும் சொல்லுவா, இன்னைக்கு அவ கூட சைலண்டா இருக்கா என்று சொல்ல, மீரா, அதுவா, அக்ஷரா எல்லாருக்கும் ஒரு டாஸ்க் கொடுத்திருக்கா அதான் என்றாள். என்ன டாஸ்க் என்று சௌந்தர்யா கேட்க, மீரா, அது தெரியாதா, ஃபைண்ட் த மேன் இன் த பிக்சர், புகைப்படத்தில் இருப்பவரை கண்டுபிடி டாஸ்க் கொடுத்திருக்கா என்று சொல்ல, எந்த போட்டோ என்றாள் சௌந்தர்யா. இவ ஒருத்தி, நீ முதல்ல இந்த பட்டன் போனை விட்டுட்டு ஆண்ட்ராய்டு போன் ஒண்ணு வாங்கு, இங்க பாரு, இந்த போட்டோல பிளாக் ஷர்ட் போட்டிருக்க ஆளதான் அவ தேடிட்டு இருக்கா என்று தன் செல்போனை சௌந்தர்யாவிடம் நீட்ட சௌந்தர்யா அந்த புகைப்படத்தை பார்த்து அதிர்ந்தாள். அதில் தன் முகத்தை காட்டாமல் முதுகை மட்டும் காட்டி நின்றவன் அணிந்திருந்த சட்டை அவளுக்கு மிகவும் பரிச்சயமானது. முன்தினம் அதை துவைத்து போட்டது அவள்தானே. அருள்குமரன் அக்ஷரா கண்ணில் பட்டு விட்டானா என்கிற சந்தேகத்துடன், இவங்களை ஏன் அவ தேடுறா என்று கேட்க, மீரா, எதுக்கு தேடுவா, லவ் பண்ணதான், நம்ம குல்ஃபியை தான் இவ லவ் பண்ணுவான்னு நினைச்சேன், மிஸ் ஆயிடுச்சு என்று சொல்ல, சௌந்தர்யா மனதிற்குள், இப்ப மட்டும் என்ன, அதுதான் நடந்திருக்கு, அவரை இவ கண்ணுல இருந்து காப்பாத்தணும்னு நினைச்சனே, ச்சே, இதுக்கு அவ என்ன காலம் பூரா கிண்டல் பண்ணிட்டே இருந்திருக்கலாம் என்று நினைத்து தன்னைத்தானே கடிந்து. அத்தியாயம் 28. மெடிக்கல் கான்ஃபரன்ஸ். அன்று மாலை வீடு வந்த சௌந்தர்யா கொடியில் காய்ந்து கொண்டிருந்த அந்த கருப்பு சட்டையை வேகமாக எடுத்து மடித்து வைத்தாள். வீட்டிலிருந்த மற்ற வேலைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தாலும் அவளுடைய கண்கள் அவ்வப்போது அங்கே மேசையின் மீது மடித்து வைக்கப்பட்டிருந்த அந்த சட்டையில் படிந்து மீண்டது. அருள்குமரன் வீடு வர மேசை மீது மடித்து வைத்திருந்த ஆடைகளை எடுத்துக்கொண்டு அவனுடைய அறை நோக்கி போனான். அவன் அறைக்குள் சென்று நுழையும் முன், என்னங்க என்றாள் சௌந்தர்யா. என்ன என்று அவன் திரும்பி கேட்க, அவள், அந்த கருப்பு சட்டை இனிமே எங்கேயும் போடாதீங்க என்றாள். அவன் அதற்கு, ஏன், அந்த ஷர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷர்ட் என்று சொல்ல, அவள், இல்ல போடாதீங்க, காலேஜுக்கு கண்டிப்பா போடாதீங்க என்று சற்று திருத்தமாக சொல்ல, அவன், சரி காலேஜுக்கு போடல, ஓகேவா என்று கேட்டான். அவளும் சரி என்று தலையை ஆட்ட, அவன், எதுக்கு போடக்கூடாதுன்னு சொல்ற என்று மீண்டும் காரணம் கேட்க, அவள், அது வந்து உங்க மேல நிறைய பேர் கண்ணுப்படுது, அதனாலதான் என்றாள். இன்னைக்கு என்னம்மா திடீராக்குற என்று அவன் விடாமல் கேட்க, அவள் மனதுக்குள், இன்னைக்கான ஏன் இவ்வளவு கேள்வி கேட்கிறீங்க என்று நினைத்தாலும் அவனிடம், இல்லைங்க, உங்க மேல நிறைய கண்ணுப்படுற மாதிரி இருந்துச்சு,
அதான், நிஜமா அதனாலதான் என்று அவள் மீண்டும் சொல்ல, அவன் உண்மையில்லை என்று தெரிந்தாலும் சரி என்று தலையை ஆட்டிவிட்டு போனான். அவன் சென்று விட, பேசாம அந்த சட்டையை எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கலாமோ, விட்டுட்டேனே என்று நினைத்தாள். அடுத்த முறை போட்டுட்டு இங்கதானே கழட்டி போடணும், எடுத்து மறைச்சு வச்சிடுறேன் என்று முணுமுணுத்து தன் வேலையை தொடர்ந்தாள். அவள் முணுமுணுத்தது அவன் காதுகளிலும் தெளிவாக விழுந்தது. அந்த சட்டையை ஏன் கல்லூரியில் தேடுகிறார்கள் என்றும் அவள் ஏன் அதை அணிய வேண்டாம் என்று கூறுகிறாள் என்றும் அவன் ஏற்கனவே அறிந்துதான் இருந்தான். அன்றைய தினம் மருத்துவமனையில், இதென்னடா கதை, இவ்வளவு நாள் உன்னதான் தேடிட்டு இருந்தாங்க, இப்ப உன் சட்டையை கூட தேட ஆரம்பிச்சுட்டாங்க என்று பாரதி சொல்ல, அருள் என்னடா சொல்ற என்று கேட்டான். உன்கிட்ட இது ஒரு தொல்லை, இந்த காலத்துல எவனாச்சும் இன்ஸ்டாகிராம்ல இல்லாம இருப்பானா, இங்க பாரு என்று அவன் செல்போனை நீட்ட, அதை வாங்கி அவனுடைய சட்டைக்கான தேடுதல் வேட்டை நடந்து கொண்டிருப்பதை கண்டான் அருள்குமரன். இதுதானா, சரி விடு என்று அருள் முடிக்க, பாரதி, டேய் நல்லவனே, நான் கூப்பிடும் போதெல்லாம் பார்ட்டி பண்றதெல்லாம் சின்ன பசங்க விஷயம், அது இதுன்னு காரணம் சொல்லுவ, இப்ப என்ன பார்ட்டி பக்கம், அதுவும் நம்ம காலேஜ் பசங்க போற பப்புக்கா நீ போகணும் என்று கேட்க, அருள் சும்மா போய் பாப்போம்னு போனேன்டா, விடு என்றார். பாரதி அந்த படத்தில் பக்கத்தில் இருந்த குவியமில்லா பெண்ணை உற்று நோக்கி, டேய் இது சௌந்தர்யா தானே என்று கேட்க, அவன் வாயை புத்தி அருள், சத்தமா சொல்றாத என்றான். பாவி, என் தங்கச்சி கூட தான் ஃபன் பண்ண போனியா என்று கேட்க அருள், அவ ஃப்ரெண்டு பர்த்டேக்கு போனான், நான் அவளை கூட்டிட்டு வர போனேன், அவ்வளவுதான், நீ நினைக்கிற மாதிரி இல்ல என்று சொல்ல, பாரதி, என்னவோடா சந்தோஷமா இரு, அவளையும் சந்தோஷமா வச்சுக்கோ, அது போதும் என்றான். சரி, இந்த போட்டோல இருக்கிறது நான் தான், நீ யார்கிட்டயோ சொல்லலையே என்று அருள் கேட்க, பாரதி, சேச்ச சொல்லல, எனக்கு தெரிஞ்சு யாரோ உன்னை கண்டுபிடிப்பாங்கன்னு தோணல என்றான். அருள் யோசனையுடன் தலையை ஆட்ட, பாரதி சிரித்து அவனை கேலி செய்யும் நோக்கில், அழகனுக்கு வந்த சோதனையை பாரு, அப்புறம் அந்த சட்டையை காலேஜ் பக்கம் போட்டுட்டு வந்துடாத என்றான். மாட்ட என்று அருள் கூற, விக்கி அங்கு வந்து சேர்ந்தான். இருவரும் வேறு பேச்சை தொடங்க அந்த பேச்சு அங்கேயே இழுத்து மூடப்பட்டது. அருள் அவள் செய்கையை நினைத்து சிரித்து விட்டு குளிக்க போனான். அடுத்த சில தினங்கள் அவனுக்கான வேட்டை தீவிரமாக தொடர்ந்தாலும் அருள்குமரன் தான் அந்த பார்ட்டிக்கு வந்தவன் என்று யாரும் கண்டுபிடிக்கவில்லை. கல்லூரியின் அருகே அவனை பார்த்தால் கண்டுபிடித்து விடுவார்களோ என்கிற சிந்தனையில் அவனுடைய காரை விடுத்து ஒரு வாரம் பேருந்தில் தான் கல்லூரிக்கு வந்தாள் சௌந்தர்யா. அவன் காரணம் கேட்டதற்கும் ஏதோ ஒரு பதிலை கொடுத்து மழுப்பி இருந்தாள். அப்படியே 2 மாதங்கள் கடந்திருக்க, அந்த இடைப்பட்ட காலத்தில் தீபக் மீரா நட்பு காதலாக மலர்ந்திருந்தது. அன்று அவர்கள் வகுப்பில் சர்க்குலர் ஒன்று வந்து சேர, அவர்களின் ஆசிரியை எடுத்து, இந்த மந்த் எண்ட்ல மெடிக்கல் கான்பரன்ஸ் இருக்கு, அதுக்கு கலந்துக்க ஃபர்ஸ்ட் இயர்ஸ்ல சில வாலண்டியர்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க, 3 ஸ்டூடெண்ட்ஸ் போகலாம், யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ உங்க பேரை அட்மிஷன் ஆபீஸ்ல போய் கொடுத்துடுங்க என்று சொல்லிவிட்டு மாணவர்களை பார்க்க மீரா அக்ஷரா இருவரும் எழுந்து நின்றனர். மீரா சௌந்தர்யாவை பார்த்து, எழுந்திரடி என்று கூற, சௌந்தர்யா, ரொம்ப தூரம் எல்லாம் என்னால வர முடியாதுடி, எங்க மாமா என்ன நம்பிதான் இருக்காரு, சொன்னேல்ல என்றாள். உங்க மாமா ஒன்னும் 3 நல்ல கரைஞ்சிட மாட்டாரு என்றாள் மீரா. அப்படியே அவள் ஆசிரியரிடம் திரும்பி, சௌந்தர்யா கூட வரா மேம் என்றாள். சௌந்தர்யா எழுந்து, இல்ல மேம் என்று கூற, அந்த ஆசிரியை, இது நல்ல வாய்ப்பு, வீட்டுல கேட்டு பாரு சௌந்தர்யா என்றார். அவளும் சரி என்று தலையை ஆட்டிவிட்டு அமர்ந்து கொண்டாள். மீரா, வாயேண்டி என்று சொல்ல சௌந்தர்யா, அக்ஷரா, நீ அப்புறம் ஆளு போயிட்டு வாங்க, நான் வரல என்றாள். மீரா அதற்கு, அவன் வரமாட்டான், படிக்கிற விஷயம் எல்லாம் அவனுக்கு பிடிக்காது, நான் இப்படி எங்காவது போனாதான் உண்டு, நீ வந்தாதான் எங்க அப்பா என்ன அனுப்புவார், பிளீஸ் வாமா, வேணும்னா நான் உங்க மாமா கிட்ட பேசவா என்று கேட்க, சௌந்தர்யா உடனே, வேண்டாம் வேண்டாம், நானே கேட்டு பாக்குறேன் என்றாள். ஆனால் அவளுக்கு கேட்கும் எண்ணம் சிறிதும் இல்லை. அன்று இரவு வீட்டில் சௌந்தர்யாவும் அருள்குமரனும் உணவு உண்ண அமர்ந்திருக்க, சௌந்தர்யா, எங்க இன்னைக்கு காலேஜ்ல மெடிக்கல் கான்பரன்ஸ் பத்தி சொன்னாங்க, வாலண்டியர்ஸ் வேணும்னு கேட்டாங்க என்று சொல்ல, அவன், நீ என்ன சொன்ன என்று கேட்டான். அவள் உடனே, நான் வரலன்னு சொல்லிட்டேன்,
எனக்கு டிராவல் எல்லாம் பெருசா பிடிக்காது, அதனால வரலன்னு சொல்லிட்டேன். அதுவும் 3 நாள் ஆகுமா என்று காரணங்களை அடுக்க அவன் உனக்கு வர விருப்பம் இல்லைன்னா விடு என்று சொல்ல அவளும் தலையை ஆட்டினாள். பின்னர் தான், வர விருப்பம் இல்லனாவா? அப்ப இவர் போறாரா? ஐயோ என்று நினைத்தவள், நீங்க போறீங்களா என்று கேட்க அவன் அந்த மெடிக்கல் கான்பரன்ஸின் பத்திரிகையை அவளிடம் நீட்டினான். வாங்கி பார்த்த அவள் வாய் பிளந்து நின்றாள். நீங்க அதுல பேசுறீங்களா என்று அந்த பத்திரிகையில் அவன் புகைப்படத்தை பார்த்து கேட்க அவன் சிரித்து, எஸ், நியூரோ சயின்ஸ் கான்பரன்ஸ் அது. அப்ப நான் தானே பேசுவேன். நீயும் வருவேன்னு நினைச்சேன். இப்ப உனக்கு காவலுக்கு யாரையும் வர சொல்லணுமே என்று சொல்ல அவள், இல்ல இல்ல நான் வரேன் என்றாள். உனக்குதான் டிராவல் பிடிக்காது என்று அருள் அடக்கப்பட்ட சிரிப்புடன் கேட்க அவள், இல்ல தனியா இருக்கிறது அதை விட பிடிக்காது என்றாள். சரி, உன் இஷ்டம் என்று அவன் எழுந்து போக அவள் மறுநாள் சென்று முதலில் தன் ஒப்புதலை சொல்ல வேண்டும் என்று எண்ணினாள். மறுநாள் கல்லூரியில் அவள் அட்மிஷன் ஆபீஸை தேடி போக அங்கேதான் அக்ஷராவும் சென்று கொண்டிருந்தாள். இருவரும் வேகமாக சென்று நிற்க அங்கிருந்த ஊழியர், என்ன வேணும் 2 பேருக்கும் என்று கேட்டார். அக்ஷரா, நான் ஃபர்ஸ்ட் இயர் மெடிக்கல் கான்பரன்ஸ் வாலண்டியர்ஸ்க்கு பேர் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்டு வரா, அவளுக்கு தான் இப்ப ரெஜிஸ்டர் பண்ணணும் என்று சொல்ல அந்த ஊழியர் சௌந்தர்யாவை பார்த்து, நீதான் அந்த ஃப்ரெண்டா என்று கேட்க அவள் வேகமாக இல்லை என்று தலையை ஆட்டினாள். அப்ப நீ எதுக்கு வந்திருக்க என்று அவர் கேட்க அவள், நானும் அதுக்குதான் சார் வந்திருக்கேன் என்றாள். அக்ஷரா உடனே சிரித்து, டூ லேட், உனக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன், சோ நீ வர முடியாது என்று சொல்ல அவளுடைய முகம் வாடியது. அந்த ஊழியர் சௌந்தர்யாவின் சோர்ந்த முகத்தை பார்த்துவிட்டு அக்ஷராவிடம் திரும்பி, இங்க உன் ஃப்ரெண்டு வரலையாமா, அதனால அவங்க பேரை ஆட் பண்ண முடியாது. உன் பேர் என்னமா என்று சௌந்தர்யாவிடம் கேட்க அவளும் தன் பெயரை கூறினாள். பெயரை கேட்டு அவரும் குறித்துக் கொண்டு, இந்த கான்பரன்ஸுக்கு போற வாலண்டியர்ஸ் அக்ஷரா, மீரா, அப்புறம் சௌந்தர்யா, சரியாமா என்று அவர் கண்ணாடியை சரி செய்து கேட்க சௌந்தர்யா வேகமாக சரி என்று தலையை ஆட்டி புன்னகைத்தாள். அக்ஷரா அவரை முறைத்துவிட்டு அங்கிருந்து போக அவர், ஆல் தி பெஸ்ட் என்றார் சௌந்தர்யாவிடம். சௌந்தர்யாவும் துள்ளலான மனநிலையில் வகுப்பிற்கு திரும்பினாள். அவனுடன் தனியாக செல்லவில்லை என்றாலும் அவனுடன் வெளியூருக்கு 3 நாள் பயணம் என்பதே அவளுக்கு ஒரு தனி இதத்தை கொடுத்தது. அத்தியாயம் 29, முதல் விமான பயணம். மீரா பெயர் கொடுத்து வந்த சௌந்தர்யாவையே சந்தேகமாக பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். வரமாட்டேன் வரமாட்டேன்னு நேத்து அவ்வளவு குதிச்ச என்று கேட்க சௌந்தர்யா, இல்லடி, மாமாதான் போயிட்டு வான்னு சொன்னாங்க என்றாள். அவருக்காச்சும் புரியுதே, நல்ல மனுஷன், அவங்க வயசுக்கு எவ்வளவு பார்த்திருப்பாங்க, அதான் தெளிவா இருக்காங்க. உங்க மாமா பேச்சு கேட்டு நடந்து கொடி சவுண்ட் என்று மீரா சொல்ல சௌந்தர்யா அடக்கப்பட்ட சிரிப்புடன் தலையை ஆட்டி சரி என்று கூறினாள். அந்த மாத இறுதியில் மெடிக்கல் கான்பரன்ஸிற்கு புறப்படும் நாளும் வந்துவிட அருள்குமரன் சௌந்தர்யா இருவரும் அவரவர் அறையிலிருந்து வெளியே வந்தனர். இருவரின் சூட்கேஸ்களும் ஒரே மாதிரி இருக்க ஒரு நொடி விழித்த சௌந்தர்யா, அவர் எங்கேயோ இருக்க போறார், நான் எங்கேயோ இருக்க போறேன், யார் கண்டுபிடிக்க போறாங்க என்று நினைத்துக் கொண்டாள். அப்படியே அவனை நிமிர்ந்து பார்க்க மரூன் நிற டி-ஷர்ட்டும் கருப்பு நிற ஜீன்ஸும் அணிந்து மிகவும் அழகாக இருந்தான். அவனுடைய வயது 30 தொட்டிருந்தாலும் முகத்தில் அதற்கான முதிர்ச்சி என்பது சிறிதும் இல்லை. மிகவும் இளமையாகத்தான் தெரிந்தான். அந்த ஆடையும் அவனை அப்படியே காட்ட அவள் சற்றும் அசையாமல் அவனையே பார்த்து நின்றாள். அருள்குமரனும் அவளை கவனித்தான். வெள்ளை நிற அனார்கலி அணிந்திருந்தாள். தலைக்கு குளித்திருந்ததால் கூந்தலை விரித்து விட்டிருக்க மிகவும் அழகாக தெரிந்தாள். காதில் அணிந்திருந்த அந்த பெரிய வெள்ளி நிற காதணி அவளை இன்னும் அழகாக காட்ட அவன், யூ லுக் குட் என்றான். அவள் உடனே சிரித்து, தேங்க்ஸ், நீங்களும் என்று சொல்ல அவன் சிரித்துவிட்டு முன்னே சென்றான். இருவரும் உண்டு முடித்து புறப்பட அருள், ஒன்னாவே ஏர்போர்ட் போயிடலாம், திரும்ப வரும்போதும் நானே பிக் பண்ணிக்கிறேன், கையில காசு வச்சிருக்கல, அங்க வந்து எதுவும் வேணும்னாலும் போன் பண்ணு, சரியா என்று கேட்க அவள், ஐயோ, அங்க வந்தெல்லாம் போன் பண்ணா மாட்டிப்பேன்
என்றாள். சரி, ஓ இஷ்டம். அப்பெல்லாம் இங்கே ஒழுங்கா இருக்கான்னு பாத்துக்கோ. அப்புறம் இதை தொலைச்சிட்டேன் அதை தொலைச்சிட்டேன்னு அங்க வந்து தேடாது. எடுத்து தர நானும் இருக்க மாட்டேன் என்று அவன் சற்று கடுப்புடன் சொல்ல, அவள் இல்ல இல்ல நான் எல்லாம் சரியா எடுத்து வச்சிட்டேங்க என்றாள் பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு. ரொம்பதான் யாரும் பார்க்க கூடாதுன்னு பண்றான் என்று அவன் மனதில் அவளை திட்டிக் கொண்டான். உள்நாட்டு விமான நிலைய வாசலை அடைந்து அவளை இறங்கிக் கொள்ள சொல்லிய அருள் மேலும் சில ரூபாய் நோட்டுகளை அவளுடைய கையில் திணித்தான். நீ போ, நான் 2 பேர் லக்கேஜ் எடுத்துட்டு வரேன் என்று அவன் சொல்ல, அவள் இல்ல இல்லங்க உள்ள எல்லாரும் இருப்பாங்க, நானே எடுத்துட்டு போறேன், டிக்கி மட்டும் ஓபன் பண்ணுங்க என்று கூறிவிட்டு பின்னால் செல்ல அவனும் தலையை ஆட்டிவிட்டு சரி என்று காரின் பின்னால் கதவை திறந்து விட்டான். அவளுடைய சூட்கேஸை எடுத்துக்கொண்டு அவள் திரும்ப அவனுடைய காரும் அங்கிருந்து புறப்பட்டது. அவள் உள்ளே செல்ல வாசலுக்கு அருகிலேயே நின்றிருந்த அக்ஷரா, என்ன சௌந்தர்யா, பாய் ஃப்ரெண்டா என்று கேட்டாள். திக்கென அதிர்ந்து திரும்பி பார்த்த சௌந்தர்யா இல்ல என்று சொல்ல, அக்ஷரா ஆள் முகத்தை பார்க்க முடியல, அடுத்த முறை பக்கத்துல காட்டு, பார்த்துட்டு எப்படி இருக்கான்னு சொல்றேன் என்று சொல்ல, சௌந்தர்யா இல்ல கேப் போட்டு வந்தேன், எனக்கு பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல என்றாள். அக்ஷரா நக்கலாக சிரித்து விட்டு நகர சௌந்தர்யா தான் சொன்னதை நினைத்து பார்த்தாள். அப்புறம் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்ல, புருஷன், உண்மையதான் சொல்லியிருக்க என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்டு மீராவிற்கு செல்போன் வாயிலாக அழைக்க அவளும் சில நிமிடங்களில் வந்து சேர்ந்தாள். இருவரும் ஒன்றாக இணைந்து உள்ளே சென்று பைகளை வைத்துவிட்டு போர்டிங் பாஸ் பெற்று போர்டிங் ஏரியாவில் காத்திருக்க அருள்குமரன் வந்து சேர்ந்தான். ஐ குல்ஃபி என்று மீரா சொல்ல அவனுடைய கடுகடுத்த முகத்தை கண்ட சௌந்தர்யா அமைதியாரடி, அவர் காதல விழப்போகுது என்று கூற இன்னும் சில நிமிடங்களில் மற்ற மருத்துவர்களும் வந்து சேர்ந்தனர். அவர்களுடைய வகுப்பு ஆசிரியர் ஒருவரும் அவர்களுடன் வந்திருக்க அவர்தான் அவர்கள் மூவரையும் அங்கிருந்த மருத்துவர்களுக்கு அறிமுகப்படுத்தினார். இவங்க 3 பேரு தான் என் கூட சேர்ந்து உங்களுக்கு அசிஸ்ட் பண்ண போறாங்க சார், அக்ஷரா, சௌந்தர்யா, மீரா என்று அந்த ஆசிரியை சொல்ல மூவரும் குட் மார்னிங் டாக்டர்ஸ் என்றார்கள். அருள்குமரன் தலையை மட்டும் ஆட்ட விக்கி அவர்களிடத்தில் புன்னகைத்தான். இன்னும் 2 மருத்துவர்கள் அவர்களுக்கு பதில் சொல்ல சிறிது நேரம் கழித்து அனைவரும் விமானத்தில் ஏறினர். மீரா, அக்ஷரா மற்றும் சௌந்தர்யா மூவரும் அவர்கள் ஆசிரியையுடன் முதலிலேயே ஏறி சென்று அமர்ந்துவிட 3 நபர்கள் இருக்கையில் மீரா, சௌந்தர்யா ஒரு வரிசையிலும் அக்ஷரா அவர்களின் ஆசிரியை மற்றொரு வரிசையிலும் அமர்ந்திருக்க, உன் பக்கத்துல யார் வருவாங்க என்று மீரா கேட்டாள். சௌந்தர்யா தெரியலையே என்றாள். அழகான பையனா இருக்கணும், வேண்டிக்கிறேன் என்று மீரா சொல்ல அவர்கள் அருகே ஒருவன் குரலை செருமினான். இருவரும் திரும்பி பார்க்க அங்கே அருள்குமரன் நின்றிருந்தான். விழிகள் விரிய இருவரும் பார்க்க, அருள் மை சீட் என்று ஜன்னல் அருகே இருந்த இருக்கையை காட்ட எழுந்து நின்ற மீரா, நீங்க உள்ள போங்க டாக்டர் என்றாள். சௌந்தர்யா எழுந்து கொள்ள போக அவன் சிட் சிட் என்று கூறி அவள் எழும் முன் அவளை உரசி சென்று அமர்ந்து கொண்டான். மீரா, சௌந்தர்யா இருவரும் திருவென விழித்து அமர அவனோ சீட் பெல்ட் அணிந்த பின் காதில் ஹெட்போனை மாட்டி கண்களை மூடி இருக்கையில் சாய்ந்து கொண்டான். அதே நேரம் பின்னிருக்கையில் விக்கியும் ஜன்னலோர இருக்கையில் சென்று அமர்ந்து கொள்ள மீரா இரு இருக்கையிலும் பார்த்துவிட்டு, இந்த காலேஜ்ல எப்படி சீட்டு போட்டிருக்காங்க பாரு, தூங்க போற ஆளுங்களுக்கு விண்டோ சீட் என்று புலம்ப சௌந்தர்யா சும்மா இருடி, அவர் காதுல விழப்போகுது என்றாள். உனக்கு என்ன, நான் சொன்ன மாதிரி அழகான பையன் வந்தாச்சு, கொஞ்சம் வயசுதான் கூட, பரவாயில்லையா என்று கேட்டாள். அவளை கைகளில் தட்டி முறைத்த சௌந்தர்யா அமைதியாக இருக்கும்படி கண்களால் கெஞ்சினாள். காலையிலிருந்து அவன் சற்று கோபமாக இருப்பது புரிய மேலும் எதற்கு என்று அஞ்சினாள். சில நிமிடங்களில் விமானம் புறப்பட முதல் பயணம் என்பதால் விமானம் தடதடத்த போது கை வைக்கும் இடத்தை இறுக்கமாக பிடித்துக் கொள்ள போக அவன் கையை பிடித்திருந்தாள் சௌந்தர்யா. அவனோ அவளை எதுவும் சொல்லாமல் இருக்க விமானம் நிலையானதும் வேகமாக கையை எடுத்த சௌந்தர்யா மீராவை திரும்பி பார்த்தாள். அவளோ காதுகளில் ஹெட்போன் அணிந்து பிடிஎஸ் பாடல்களை கேட்டபடி வந்து கொண்டிருந்தாள். அப்பாடா, அவ பார்க்கல என்று நினைத்து சௌந்தர்யா திரும்ப அருள்குமரன் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். அவள் அவனை கவனிக்காதது போல யோசனையுடன் இருக்கையில் சாய அவள் காதருகே லேசாக சாய்ந்த அருள், இப்படிதான் நான் இல்லாதப்போ அழகான பையனை தேடுறியா
என்று கேட்க அவள் ஐயோ இல்லைங்க என்று சற்று குரலை உயர்த்தி சொல்ல அவன் என்றான். ஜன்னலோரம் திரும்பியவனின் இதழ்களில் மெல்லிய புன்னகை தெரிய தன்னை கேலி செய்கிறான் என்று புரிந்த சௌந்தர்யா அவனை லேசாக முறைத்து விட்டு திரும்பிக் கொண்டான். இவர் ஒருத்தரையே என்னால இன்னைக்கு வரைக்கும் புரிஞ்சுக்க முடியல, இதுக்குள்ள இன்னொரு அழகான பையன், கேக்குறத பாரு என்று மனதுக்குள்ளேயே திட்டிக் கொண்டான். 2 மணி நேரத்திற்கு பின் அந்த அழகிய நகரத்தில் வந்து விமானம் தரையிறங்கியது. சௌந்தர்யா இறங்கும் போதும் கை வைக்கும் இடத்தை பிடித்திருக்க இம்முறையும் அவன் கையைத்தான் பிடித்திருந்தாள். மீரா இம்முறை அதை தெளிவாக கவனித்து விட இருவரும் இறங்கி வெளியே வந்த பின் சௌந்தர்யாவிடம் சவுண்டே என்னடி குல்ஃபி கையை பிடிச்சிட்டு இருந்த என்று கேட்க சௌந்தர்யா அதெல்லாம் இல்லடி பயத்துல ஏதோ என்று சொல்ல மீரா பரவாயில்லடி மனுஷன் கூட சும்மாதான் இருக்கார், அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண எல்லாரையும் திட்டி அனுப்புற மாதிரி உன்னை திட்டல பாரு என்று சொல்ல சௌந்தர்யா என்ன சொல்வதென்று தெரியாமல் விழித்தாள். சரி இப்படியே பேன்னு பாத்துட்டு நிக்காத, வா போய் லக்கேஜ் எடுத்துட்டு கிளம்புவோம் என்று மீரா முன்னே போக அவளை தொடர்ந்து சென்றாள் சௌந்தர்யா. அவர்களுக்கு முன் விக்கி அருள்குமரன் பைகளை எடுக்கும் இடத்திற்கு சென்றிருக்க அவர்கள் பைகளை எடுத்துக்கொண்டு முன்னே சென்று விட்டனர். சௌந்தர்யா மீரா நீங்க தான் லக்கேஜ் எடுக்கணும், சீக்கிரம் என்று அவர்களின் ஆசிரியை துரத்த இருவரும் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தனர். எங்கடி நம்ம குல்ஃபி, நீ ஒரசனர்ல மனுஷன் ஓடியே போயிட்டாரு போல என்று மீரா கேலி செய்ய சௌந்தர்யா அவளை முறைத்தான். அதற்குள் அவர்களின் ஆசிரியை டாக்டர்ஸ் எல்லாம் முன்னாடியே ஒரு கேப்ல போயிட்டாங்க, நம்ம கேப் அதோ இருக்கு வாங்க என்று மூவரையும் அழைத்துக் கொண்டு போனார். அவர்களுக்கு கான்பரன்ஸ் நடக்கும் இடத்திற்கு பக்கத்தில் இருந்த ஒரு ஹோட்டலில் தங்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அந்த நகரமே சுற்றுலாவிற்கு பெயர் போனது என்பதால் ஹோட்டல்களும் மிகவும் வசதியாகவும் பெரியதாகவும் இருந்தன. டாக்டர்ஸ் இந்த ஹோட்டல்ல தான் இருக்காங்களா மேம் என்று மீரா லாபியில் நடந்தபடி கேட்க அந்த ஆசிரியை ஆமா மீரா, அந்த பிளாக், அங்கேதான் அவங்க தங்கியிருக்காங்க என்று எதிரில் இருந்த கட்டிடத்தை காட்டி கூறினார். அவர் திரும்பியதும் மீரா உனக்காக தான் கேக்குறேன் என்று சௌந்தர்யா காதில் சொல்ல சௌந்தர்யா என்ன விட்டுடுடி என்பது போல பாவமாக பார்த்தாள். 2 அறையில் அவர்களுக்கு என்று பதிவு செய்யப்பட்டிருக்க அக்ஷரா ஆசிரியையின் அறையில் தங்கிக் கொள்வதாக கூறி அங்கு சென்று விட்டாள். அவர்கள் சென்றதும் தொல்லை விட்டுது, நான் குளிக்க போறேன், நீயும் குளிச்சுடு, நாம ஒன்னா லஞ்ச் பண்ண போவோம் என்று குளிக்க போனாள் மீரா. சரி என்று கூறிய சௌந்தர்யா பெட்டியை திறந்து பார்க்க உள்ளே அவனுடைய ஆடைகளும் புத்தகங்களும் இருந்தன. ஐயோ பெட்டி மாரடிச்சு போலவே என்று நினைத்தாள். அத்தியாயம் 30 எதிர்பாராத சந்திப்பு. இப்ப என்ன செய்யறது என்று சௌந்தர்யா யோசிக்க அவளுடைய செல்போன் அலறியது. ஒரு நொடி அதிர்ந்து ஐயோ இது வேற என்று நினைத்தபடி சென்று அவள் செல்போனை எடுக்க திரையில் அவன் பெயரை கண்டதும் மனதில் பயம் இன்னும் உருண்டது. அன்று காலையிலிருந்து சற்று கோபமாகத்தான் இருந்தான் அவன். அவளிடம் கோபத்தை அவன் கட்டுப்படுத்தினாலும் சில சமயங்களில் காட்டியும் விடுவான். அதற்கு பயந்து கத்து போறாரு என்று நினைத்து அவள் காதில் வைத்து ஹலோ என்று சொல்ல அவன் எந்த ரூம்ல இருக்க என்று கேட்டான். எதுக்குங்க என்று அவள் தயக்கத்துடன் கேட்க அவன் இல்ல உன் கூட தங்கதான் என்றான். அவளோ அதெல்லாம் வேண்டாங்க என்று சொல்ல அவன் சூட்கேஸ் ஓபன் பண்ணி பாத்தியா என்று பற்களை கடித்து கேட்டான். இப்போதாங்க ஓபன் பண்ண, உங்களோடது இங்க வந்துருச்சு போல என்று சௌந்தர்யா சொல்ல அவன் சரி இப்ப என்ன பண்ணலான்னு இருக்க என்று கேட்க அவள் தெரியலையே என்றாள். பெருமூச்சு ஒன்றை விட்டவன் உன் ரூம் நம்பர் சொல்லுடி, நான் வந்து எடுத்துக்கிறேன் என்றாள். அவளோ டீ வந்துடுச்சு, கோமாதான் இருக்கார் போல என்று மனதில் நினைத்து விட்டு அவனிடம் வேண்டாம் வேண்டாங்க, என் ரூம்ல மீரா கூட இருக்கா, தெரிஞ்சா மாட்டிப்ப, பிளேன்ல கைப்பிடிச்சது பார்த்தே இப்ப வரைக்கும் கிண்டல் பண்ணிட்டு இருக்கா என்று சொல்ல அவன் சரி அப்ப நீ என் ரூம்க்கு வா என்று சொல்ல அவள் ஐயோ முடியவே முடியாது, யாராவது பார்த்தா தப்பா போயிடும், வேண்டாங்க என்றாள். சௌந்தர்யா டோன்ட் பிளே, நாளைக்கு நான் பேச வேண்டிய மெட்டீரியல் எல்லாம் அதுலதான் இருக்கு,
எனக்கு வேணும் என்று அருள்குமரன் சொல்ல அவள், சரி நான் வேற எங்கேயாவது கொண்டு வந்து தரவா என்று கேட்டாள். அந்த பதிலை கேட்ட அவன், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ற, வந்து சேரு என்றான். அவள், என்னோட சூட்கேஸ் என்று கேட்க அவன், உன் சூட்கேஸ் நான் கொண்டு வரேன் என்றான். அவள் சரி என்று வைத்துவிட, இதுல மட்டும் தெளிவு என்று நினைத்தவன் அவளுடைய சூட்கேஸை எடுத்துக்கொண்டு கீழே போனான். அவன் சென்று 5 நிமிடங்கள் கழித்தே அவள் வந்தாள். ஒளிந்து ஒளிந்து வந்தவளை பார்க்க அவனுக்கு சிரிப்பாக இருந்தது. அவளோ பயத்துடன் வந்து அவன் முன் நிற்க, ரெஸ்டாரண்டில் அமர்ந்திருந்த அருள்குமரன், உட்காரு, டீ குடிக்கிறியா என்று கேட்டான். அவள், வேண்டாங்க, யாரும் பார்த்துடுவாங்க, நீங்க சூட்கேஸ் கொடுங்க, நான் போறேன் என்று அவனுடைய பையை அவனிடம் தள்ளி வைத்தாள். ஏன் இவ்வளவு பயப்படுற என்று அவன் கேட்க அவள், என் சூழ்நிலை உங்களுக்கு புரியாது என்று மீண்டும் அந்த கூடத்தை சுற்றி பார்த்தாள். அவனோ, சரி போ என்று அவனிடம் இருந்த சூட்கேஸை அவள் பக்கம் தள்ளினான். அவள் அதை இழுத்துக்கொண்டு வேகமாக வெளியே வந்து சுற்றி பார்த்து யாரும் அவளை கவனிக்கவில்லை என்று தெரிந்த பின் தான் நிம்மதியடைந்தாள். ச்சே, அந்த டீயை குடிச்சிட்டே வந்திருக்கலாம், எதுக்குதான் இவ்வளவு பயப்படுறேனோ என்று நினைத்தவள், அக்ஷரா அவரை என் கூட பார்த்து அந்த சட்ட மேட்டரை கண்டுபிடிச்சிட்டா, இதுவே பரவாயில்ல என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டு நடக்க அவள் பின்னால் இருந்து ஒரு பெண் குரல், ஏய் சௌந்தர்யா என்று அழைத்தது. அவள் திரும்பி பார்க்க அங்கே திவ்யா நின்றிருந்தாள். இவ எங்க இங்க வந்தா என்று சௌந்தர்யா நினைக்க அவளை நெருங்கி வந்த திவ்யா, நீ இங்க என்னடி பண்ற, கழுத்துல தாலி எங்கடி, எங்க மாமா எங்க, அவரை ஏமாத்திட்டியா என்று கேள்விகளை அடுக்க சௌந்தர்யா அப்படியே திரு திருவென விழித்தபடி நின்றாள். ரெஸ்டாரண்டில் தான் குடித்த தேநீருக்கு பணத்தை செலுத்தி விட்டு வர திவ்யா சௌந்தர்யாவுடன் நிற்பதை கவனித்தான் அருள்குமரன். அம்மோ என்று அவன் குரல் கொடுக்க இரு பெண்களுமே அவனை திரும்பி பார்த்தனர். அதற்குள் அவர்களை நெருங்கிய அவன், திவ்யா நீ எங்க இங்க என்று கேட்டான். அவள் உடனே, அது வந்து மாமா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப் வந்தேன், இவ என்ன மாமா தாலி இல்லாம நிக்கிறா என்று கேட்க சௌந்தர்யா அதற்கும் விழித்தாள். அவ எப்படி நின்னா உனக்கு என்ன, அவ புருஷன் நான் பக்கத்துல தானே இருக்கேன், உன்னை ஏற்கனவே எங்க 2 பேர் இடையில தலையிட வேண்டாம் சொன்னல என்று அருள்குமரன் கேட்க அவள், சரி மாமா, நான் அவளை எதுவும் கேட்கல என்றாள். எங்களை பார்த்தாச்சுல, இப்ப போ என்றான் அவன். அவளும் தலையை ஆட்டி அங்கிருந்து அவர்களை பார்த்தபடி நகர்ந்து சென்றாள். சௌந்தர்யா சென்ற திவ்யாவையே பார்த்திருக்க அவன் அவளிடம் திரும்பி, அப்புறம் நீ போகலையா, இப்ப மட்டும் உன்னை என் கூட யாரும் பார்க்க மாட்டாங்களா என்று கேட்க அவள், எனக்கு டீ வாங்கி தரீங்களா என்று கேட்டாள். அவன் அவளை விந்தையாக பார்த்துவிட்டு சரி என்று கூறி அந்த ரெஸ்டாரண்ட் நோக்கி போக ஒளிந்து நின்ற திவ்யாவை பார்த்தபடி அவளும் சென்றாள். இவ வேற இங்க வந்து நின்னு பார்த்துட்டே இருக்காளே, வீட்டுல போய் நான் அவரை சந்தோஷமா வச்சுக்கலன்னு சொன்னா அவங்க அம்மா வேற என்னதானே திட்டுவாங்க என்று மனதில் புலம்பினாலும் அமைதியாக சென்று அமர்ந்தாள் சௌந்தர்யா. அவன் வந்து எதிரில் அமர அவன் சொன்ன டீயும் வந்து சேர்ந்தது. எதுக்கு திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க என்று அவன் கேட்க அவள் வேகமாக அந்த டீயை எடுத்து வாயில் வைக்க நாக்கில் சூடு வைத்துக் கொண்டாள். என்று கத்த அவன், பைத்தியம், மெல்ல குடி என்றான். அவள் பார்த்த திசையை அவன் பார்க்க திவ்யா ஒளிந்து கொண்டாள். மேலும் அவன் பார்வை அந்த திசையிலேயே நிலைத்திருக்க அவள் அங்கிருந்து ஓடினாள். பின்னர் சௌந்தர்யாவிடம், அவ போயிட்டா, இப்ப நிம்மதியா குடி என்று அவன் சொல்ல அவள், சரிங்க என்று மெல்ல ஊதி கப்பை வாயில் வைக்கும் தருணம் அவளுடைய செல்போன் அலறியது. அவள் எடுத்து காதில் வைத்ததும், எங்கடி போன என்று மீரா கேட்பது அவனுக்கும் கேட்க அவள், காத்து வாங்க வந்தேன், கீழே வரேண்டி என்று வைத்துவிட்டு அவனிடம் திரும்பி, டீ வேண்டாங்க, நான் போறேன், அவ என்ன தேடி வந்த பிரச்சனை என்று எழுந்து அவன் பதில் சொல்லும் முன்னர் ஓடினாள். இவளுக்கு தைரியம் வரத்துக்குள்ள எனக்கு விடிஞ்சிடும் என்றான் அருள்குமரன். அனைவரும் குளித்து ஆடை மாற்றி வந்து மதிய உணவை அங்கேயே உண்ண அவள் அவ்வப்போது அவனை எட்டி பார்த்து கொண்டிருந்தாலும் அவனிடம் சென்று பேசவில்லை. அவனோ அவளை திரும்பி கூட பார்க்கவில்லை.
தன்னை கண்டாலே ஓடும் அவளை அவன் எப்படி திரும்பி பார்ப்பான்? மீரா, அக்ஷரா, சௌந்தர்யா மூவரும் ஒரே மேசையில் அமர்ந்திருக்க அக்ஷராவிடம் பேச்சு கொடுத்தாள் மீரா. உன் பிளாக் ஷீட் கிடைச்சதா அக்ஷரா என்று கேட்க அவள், இல்லடி, நானும் அவனைதான் தேடிட்டு இருக்கேன் என்றாள். கிடைச்சா என்ன பண்ணுவ என்று மீரா கேட்க அவள், என்ன பண்ணுவேன், லவ் தான் என்று சொல்ல சௌந்தர்யா, ஒரே ஒரு போட்டோ பார்த்து காதலா என்று தயக்கத்துடன் கேட்க அவளை முறைத்தாலும், சிலர் எல்லாம் ஒரே போட்டோல பார்த்தா கூட போதும், காதல் வந்துடும், எனக்கும் அவன் அப்படிதான் என்று பதில் கூறினாள் அக்ஷரா. அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போதே திவ்யா அங்கு வருவதை கவனித்த சௌந்தர்யா சட்டென எழுந்து தன் தட்டை எடுத்துக்கொண்டு, நான் போய் இன்னும் கொஞ்சம் ரைஸ் போட்டுட்டு வரேன் என்று மீரா அக்ஷராவிடம் சொல்லிவிட்டு போனாள். மீராவும் அக்ஷராவும் தலையை ஆட்ட அவள் எழுந்து வேகமாக உணவு வைத்துக் கொள்ளும் இடத்திற்கு சென்று தட்டில் உணவை வைத்தாள். திவ்யா அங்கேயே ஒரு மேசையில் அமர்ந்து விட, இவ வேற போகாம உட்காந்துட்டாலே, இப்ப அவர் வேற டேபிள்ல உட்கார்ந்துருக்கார், நான் வேற டேபிள்ல உட்கார்ந்துருக்கேன்னு தெரிஞ்சா சந்தேகப்படுவாளே, என்ன பண்றது என்று யோசித்தபடி வந்தவள் சட்டென அவன் மேசையை கடக்கும் போது அவனுக்கு பக்கத்தில் இருந்த இருக்கையில் அமர்ந்து விட்டாள். அவனுக்கு எதிரே அமர்ந்திருந்த மருத்துவர்கள் அவளை விந்தையாக பார்க்க அவனோ அடக்கப்பட்ட சிரிப்புடன் அவளைத்தான் பார்த்திருந்தான். விக்கி, என்னாச்சு, சௌந்தர்யா தானே என்று கேட்க அவள், லைட்டா தலை சுத்துது என்றாள். காலையில சாப்பிட்டியா என்று விக்கியும் அந்த மற்றொரு மருத்துவனும் கேட்க அருள்குமரன் மட்டும் அமைதியாகவே இருந்தான். விக்கி அவனிடம், அவ உடம்பு முடியல சொல்றா, என்ன நீ அமைதியா இருக்க என்று கேட்க அருள் அவன் குடித்துக் கொண்டிருந்த ஸ்வீட் லைம் ஜூஸை அவளிடம் நகர்த்தி, இத குடி, எல்லாம் பாப்பாங்க, சரியாயிடும் என்று சொல்ல அவள் சரி என்று வாங்கி குடித்தாள். என்ன பாப்பாங்க, என்ன சரியாகும் என்று விக்கி யோசித்தாலும் எதையும் கண்டுகொள்ளாமல் விட்டான். திவ்யா அருள்குமரன் முறைப்பதைக் கண்டு எழுந்து போக சௌந்தர்யாவும் அந்த ஜூஸை குடித்து முடித்து மீண்டும் மீரா இருந்த டேபிளுக்கு சென்றாள். அக்ஷரா அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றாலும் மீரா, என்னடியாச்சு, அவங்க டேபிள்ல எதுக்கு உட்கார்ந்த என்று கேட்க சௌந்தர்யா, மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு அதான் என்றாள். ஓ, அதுக்குதான் ஜூஸ் கொடுத்தாரா என்று மீரா கேட்க சௌந்தர்யா ஆமாம் என்று தலையை ஆட்டினாள். அக்ஷரா உண்டு முடித்து எழுந்து போக மீரா, பிளைட்ல கைப்பிடிச்ச, இங்க ஒரே ஜூஸ் 2 பேரும் குடிக்கிறீங்க, மாஸ் காட்டுற சௌந்தர்யா என்று கேலி செய்ய அவளோ, மண்ணாங்கட்டி அமைதியா இருடி என்றால் கெஞ்சுதலாக. இதுவரைக்கும் 30 அத்தியாயங்களும் முடிச்சிருக்கோம். கதை கேட்ட வரைக்கும் எந்தெந்த கதாபாத்திரங்கள் உங்களை எப்படி பாதிச்சதுன்னு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. ஒருவேளை அப்படி எந்த பாதிப்புமே இல்லைனாலும் கமெண்ட் ஒண்ணு போடுங்க, பிரச்சனை இல்லை. வழக்கம் போல வீடியோக்கு ஒரு லைக், சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப். அடுத்த 10 அத்தியாயங்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும். தவறாம எல்லாரும் டியூன் இன் பண்ணிடுங்க. அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய் பாய்.